உங்களுக்கு டேக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிடிக்காதுன்னா இங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாராயம் குடிச்சாக்கா அட சங்கீதம் தேனா வரும், சங்கீதம் தேனா வந்தா உலகி கீதம் தானா வரும். தவக்கலை சகிக்கலை முட்ட குளக்கலை கட்டி பழகலை நம்ம கிட்ட கத்துக்க பாத்தியாரா கொத்துக்கு கத்தனையோ சித்தையா வச்சிருக்கும். பாட்டி, சின்ன பசங்க விஷயத்துக்குள்ளலாம் நம்ம போகவே கூடாது. இன்றைக்கி அடிச்சுக்கோங்க, நாளைக்கு சேர்ந்துருவாங்க. அதுவும் இந்த பொம்பளை பசங்க விஷயத்துலலாம் போகவே கூடாது. இவ தான் வாயை வங்காளம் வரைக்கும் விரிக்கிறாள, அவகிட்ட என்னன்னு பேச மாட்டாளா? டேய், அது அந்த பசங்க இவ அம்மா இல்லாத பிள்ளை அப்படி சொல்கிறாங்க. உண்மை தானே பாட்டி? எங்களுக்கு அம்மா இல்லாதது உண்மை தானே, கரெக்ட் தானே? இதில் என்ன கோவப்படுற அளவுக்கு எதுவும் இல்லையே. இல்லைடா, அது விடுடா. அப்பாவும் அண்ணனும் இருந்தோம், அவங்க வேணான்னு சொல்லி இந்த கிராமத்தில் உன்னை போட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களாண்டா. ஐயோ, இங்கே பாருங்க பாட்டி, அப்பா நான் இவளை வச்சிக்கிறதுல பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளையாக இருக்கா, சிட்டியில் இருக்கோம், யாராவது ஒரு துணை இருக்கணும். நீங்கன்னா பார்த்துப்பீங்க, யாரும் லேடிஸ் இல்லை. அப்பாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்கல. டேய், உங்களுக்காக தாண்டா அவன் கல்யாணமே பண்ணிக்கல. ஆனவனா சொல்லிடுங்க, அவருக்கு ஏதோ கிடைக்கலன்னு சொல்லுங்க. அச்சான், கரெக்டாக சொன்னடா. உங்கள் அப்பா பெரிய மண்மத்தை குக்கு அப்படின்னு நின்றுப்பு ஊரெல்லாம் இப்படி சொல்லிட்டு எழுதுறாரோ. வாஜிம்னா பாட்டி என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கேளு. என்ன பாட்டி, என்ன சௌக்கியமா? சாப்பிட்டோமா, வெத்தலை பார்க்க உடைச்சோமா, அப்படி போட்டோமா, படுத்தோமான்னு இருக்கணும். அப்படியே படிக்கிற கேப்பில் எங்ககிட்ட பாடுன்னு சொல்லக்கூடாது பாட்டி, அவ்வளோத்தான் அப்படின்னு ஜிம்மின் கலாச்சிட்ருக்கான் தயங்க பாட்டியை. ஜிம்மினா கொஞ்ச நேரம் அடங்குடா. மச்சான், இந்த ட்ராவனை வேற காணண்டா. அவன் ஏதாவது பக்கத்தில் கடைக்கு ஏதாவது போயிருப்பான்டா. ஆமாப்பா, பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் பண்டம் வாங்கி சாப்பிட்றான்னு போயிருக்கான். இது பண்ணை வாங்கி சாப்பிட இந்த பண்ணாட பயிருடா. மச்சான், இவனை கூட்டிகிட்டே வரக்கூடாதுடா. அவன் டூருக்கு வந்தால் கொட்டு சருக்கு. எது? டேய், என் பையன் எப்படி சொன்னான்டா, உன் கூட சேர்ந்து தான் என் பையன் என் பேராண்டி கேட்டுறான்னு. ஆமாம், உங்கள் பேராண்டி கேட்டுறேன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கிண்ட வச்சுட்டு ஓடுறான் ஜிமின்னு. ஸோ அப்படியே தயங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாட்டிக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் செய்யாதனா கண்டிப்பாக அவன் அதான் செய்வான்னு. அதனால அந்த அட்வைஸ்லாம் எதுவுமே தயங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதனாலே பாட்டியை தயங்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் சொல்கிறாங்க, டேய் புரியுதுடா, பொம்பளை பிள்ளை தான், அதெல்லாம் அவன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டால, கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 3-4 வருஷம் போயிடுச்சுன்னா அவளும் காலேஜுக்கெலாம் போயிடுவா. கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்கடா, நானும் எத்தனை காலத்துக்கு இருப்பேனோ, அதனால் கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போ தயாங்க. ஐயோ பாட்டி, இதுக்கு தான் நான் இங்கே வரதே கிடையாது. அவனை மட்டும் பகலன்னு நினச்சிக்கோங்களேன், நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். யாருடா? யாரு? அதெல்லாம் தேவையில்லை பாட்டி. இப்போ என்ன? இல்லைடா, நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு இவளுக்கு வீட்டில் ஆள்லாம் இருக்குன்னு சும்மா தலையை காட்டிட்டு வந்துடு, கூட இருக்கிற அந்த வானரங்களாம் அடங்கிறவங்கடா. சரி, அவள்கிட்ட சொல்லுங்கள், காலையில் நான் வருவேன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மரியாதையை நந்துக்க சொல்லுங்கள், இல்லைன்னா எல்லோரும் முன்னாடியும். அதெல்லாம் நான் சொல்லிடுறேன்டா. நீ அவ கூட மட்டும் போயிட்டு வந்துடு, அவளுங்க எல்லாம் மற்றவளுங்களாம் அடங்கிடுவாளுங்கடா. சரி, ஏதோ சொல்கிறீங்க, சரி பாடுங்க அப்படி சொல்லிட்டு தயங்க போயிடுறான். ஸோ அன்றைக்கி நைட் அப்படி தான் முடியுது. காலையில் தான் பாட்டி யாரை கேட்டால் அவனை என் கூட ஸ்கூலுக்கு வர சொன்னீங்க, அவளாம் என் கூடலாம் வரக்கூடாது. ஏய், என்ன எவகிட்டயோ போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்க. யார் அடித்தா தெரில, அவளுக்கு தங்கத்தில் வளையல் தான் போடணும். நல்லா உன்னை கையில் காலில் நல்லா அடித்து அப்படி கையை காலை உடச்சி போட சொல்லணும். பார்த்தீங்களா பாட்டி, இவெல்லாம் என் அண்ணனா, என் கையை காலெல்லாம் ஒட்டைக்கணும்னு சொல்கிறான் பாருங்க. வாய மூற்றி வாய, அவனே உன்னை கூட வரேன்னு சொன்னான், இப்படி அழுதுட்டு இருந்த. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டேன்ல என்ன? தேங்க, அவள் சின்ன பிள்ளைடா, அண்ணன் தங்கச்சி அப்படி தான் அடிச்சுப்பாங்க. வெளியெல்லாம் 3வது மனுஷன் கூட வித்து குத்துறக்கூடாது. இப்போ பாரு, உனக்கும் அதே தான். 3வது மனுஷன் முன்னாடி அண்ணன் அவன் இவன் கூப்பிட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏய் என்னடா தயங்கா போடா. பார்த்தீங்களா பாட்டி, அவளுக்கு வாயை பார்த்தீங்களா, அப்படியே வாயிலே குத்துவேன். டே பாட்டிக்கா வேண்டா, ஏதோ ஒன்று, நான் வெளியே இருக்கேன், அவளை வர சொல்லுங்க அப்படி சொல்லி வெளியே போயிடுறான். ஸோ ஜிமினும் ட்ராகனும் ரெடியாக நிற்கிறானுங்க. மச்சான் இப்போ எங்கே போகிறோம்? ஸ்கூல் விசிட் போயிட்டு ஆனுவல் டே நல்லபடியாக நிறுத்திட்டு வந்தால் போதுமா?
என்னடா சொல்கிற? அதான் உன் தங்கச்சி ஸ்கூலுக்கு கெஸ்ட்டே நம்ம தானாமே. சி, சும்மா விசிட் பண்ண போகிறோம் தான் சொன்னேன். ஓ, விசிட்டா? ஏதோ இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்மளால ஜட்ஜாக கூப்பிட்டுக்கிறாங்கன்னு நினச்ச மச்சான். சா, என்னடா கொலை பண்ணிட்டியா? ஜட்ஜா எதுக்குடா அவனை கூப்பிட்டாரு? நோ நோ நோ, இவனெல்லாம் ஆட்டத்தில் செத்துக்கவே கூடாது. டேய், நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் தலைமையில் கையை போட்டு அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்கான் ஜிமின். ஸோ அப்படியே முன்னாடி அவனுக்கு போகிறானுங்க, பின்னாடி தயாங்க போகிறான். அவள் பின்னாடி அப்படியே சைக்கிளில் பெடல் போட்டுகிட்டே வரா, மெல்லமாக வரா. தயாங்க தான் திரும்பி பார்க்குறான். ஏன் எங்கள் கூட நடந்தெல்லாம் வர மாட்டீங்களோ மேடமே? அப்படியே சைக்கிளில் தான் வருவீங்களோ? உன் கூடலாம் யார் நடந்து வருவா? போ, நான் சைக்கிளில் முன்னாடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடி போகிறா. டிராகனும் ஜிமினியும் தாண்டி கொஞ்சம் தள்ளி போனோன்னு விழுந்துட்டா. ஸோ ஆல்ரெடி அந்த பக்கம் ஸ்கூல் பசங்க பாய்ஸு எல்லாமே அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேராக போயிட்டு இருந்திருப்பாங்க. இவன் விழுந்த ஸ்பீடுக்கு எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. தயாங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு? நீ தான் இது பண்ணிட்ட. ஏய், என்ன நான் அங்கே வந்துட்டேன்னா நீ விழுந்து வாரிட்டு ஓட்ட தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு விழுந்து வரனதும் இல்லாமல் நான் ஏதோ பண்ணிட்டேன்ற. எனக்கு தெரியும், என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தான் சைக்கிளில் ஏதோ பண்ணியிருக்க. ஐயோ பாப்பா, அங்கே பாரு, உன் துப்பத்தாதான் அங்கே சக்கத்தில் மாட்டின்னு இருக்குது. ஆமாம் பாப்பா அப்படி சொல்லிட்டு எடுத்து விடுறாங்க. ஸோ அப்படியே தயாங்க பார்க்குறா. தயாங்கல இது திருந்தாது அப்படின்ட்டு அவன் முன்னாடி போகிறான். எதுக்கு நீ உன் அண்ணன் மேலே இவ்வளோ கோவப்படுற? உங்கள் அண்ணன் உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உனக்காக எல்லாமே பண்ணுறான். என்ன பண்ணுவான் அவன்? எனக்கு பில்லி சுனியை தான் பண்ணுவான். அதெல்லாம் பண்ண மாட்டான் எங்கள் அண்ணன் எனக்காக. ஐயோ, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஜிமின் சொல்கிறதுக்குள்ளேயே அது அப்படி சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே நடந்து போகுது பின்னாடி, தயாங்க பின்னாடியே. மச்சான், ஏன்டா இது இப்படி இருக்குது? இவனுக்காக அவன் அப்பன் கொடுக்குற காசில் பாதி காசை சேர்த்து வைக்கிறான்டா மச்சான். ஆமாம் மச்சான், தயங்க சரியான நல்லவன்டா. ஒரு அண்ணனுக்கு எடுத்துக்காட்டி தயங்க தாண்டா வச்சுக்கணும். ஆமாம் மச்சான், அவனெல்லாம் அண்ணனா கிடையாது, இதுக்கெல்லாம் குத்து வச்சுருக்கணும். ஸ்கூல்கிட்ட போயிட்டாங்க. போனோடனே வாட்ச்மேன் தான், யார் பண்ணீங்க அப்படி கும்பலாக வந்திருக்கீங்க? அவங்க முன்னாடி போகிறாள் அவன் தங்கச்சி, சாரை பார்க்கணுன்னு வந்திருக்கோம். அப்படியா? ஏம்மா நில்லுமா, இவன் யார்? என்ன கேட்குறீங்க வாட்ச்மேன்? அதான் அவர்கிட்டயே கேளுங்க. இங்கே பாரு, எங்கள் அண்ணன் தான், கிம் தயாங். வாயாடி அப்படியே நடிக்கிற அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் திட்டுறாரு. ஸோ தயாங்க்கு செம்ம காண்டாயிடுது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உடனே அந்த ஆள் அப்படியே அமைதியாயிடுறான். என்ன அந்த ஆள் நான் அப்படி பேசுகிறான்? ஆமாம், நான் தான் அம்மா இல்லாத பொண்ணு. அப்புறம் அப்பா அண்ணன் இருந்தோம், அதுவும் இல்லாத பொண்ணு தானே, யாரும் இல்லாத பொண்ணு தானே. அதான் போகிற வரவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. யாரும் இல்லாதவங்களெல்லாம் இப்படி தான், யாருனாலும் எப்படினாலும் பேசுவாங்க. அப்படி சொல்லிட்டு உடனே சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் இருக்கும்ல, அங்கே போய் சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறா. மச்சான் விட்றா, அவள் சின்ன பொண்ணுடா, அதான்டா தெரிய மாட்டுது. இல்லைடா, அவள் எதுக்கு பாட்டி கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா, அது நம்ம வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லைடா, அவள் சேஃபாக இருக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவள் ஆனால் சின்ன வயசில் என் கையை பிடிச்சிட்டு தேத்தே போகாத தேத்தே அப்படி இப்படின்னு அழுதாடா. அவளை நான் தாண்டா எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நான் தாண்டா வச்சுருந்தேன். என் அப்பா 2வது கல்யாணமாக பண்ணி தொலைக்கல. வச்சோம் 2வது கல்யாணம் பண்ணலன்னு சந்தோஷப்படுறான். வேணா, நான் எது சொல்லணா, என் அப்பா பண்ணியிருந்தானா அவனுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சு அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். நான் என் தங்கச்சி கூடயே வந்து இந்த ஊரில் இருந்திருப்பேன்லடா என் பாட்டியோட. வச்சான் இதை நாங்கள் நினச்சிருப்பாளடா நீ இப்படி சொல்லுவானே. ஆமாண்டாங்கண்ணா, எங்கள் அப்பா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிருந்தாருண்ணா, அவர் நிம்மதியாக அவரும் சந்தோஷமாக 2வது லைஃப்பை பார்த்துட்டு போயிருப்பாருண்ணா. நான் என் தங்கச்சியோட இதோ இப்போ போகிறாள, அவளை நல்லா பார்த்துருந்துருப்பேன்டா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறான் தயாங்க. ஸோ அவங்க தூரத்தில் இதை கேட்டிருப்பா அவள் தங்கச்சி. டேடேவி இன்னும் ஞாபகம் வச்சுருக்கானோ? பரவாயில்ல, என் மேலே பாசம்லாம் இருக்குது போலியே டேட்டேக்கு. சரி, இனி இவனை இங்கேருந்து போக விடக்கூடாது. அதான் அவன் என் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றான். அண்ணனை எங்கேயுமே போக விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே போகிறா. சிரிப்பு கொஞ்ச நேரம் கூட கண்டினியூ ஆகலை. அதுக்குள்ளே குறுக்கில் ஒருத்தி காலை விடுறா. விழுந்தோடனே அவள் விழுந்துடுறா டப்புன்னு. ஏன்னா என்னடே அடே சந்தோஷமாக இருந்ததுடா. யார் அது? இல்லை ஆளுங்களை கூப்பிட்டு வந்து என்ன மெத்த பயிரியாடி
மூஞ்ச பாரு, நல்லா தேங்காய் பத்த மூஞ்சி. என்ன நினச்சிட்டு இருக்கிற? அதை நீ சொல்லாதடி, மாங்காய் பத்த மூஞ்சி. ஊரெல்லாம் அப்படி அண்ணியன் மாதிரி சுற்றுறது, வீட்டுக்கு போனோன்னே அம்பி மாதிரி நடிக்கிற பொறுக்கி தானேடி நீனு அப்படின்னு தங்கச்சி திட்டுறா. உடனே ஜங்குக்கு தங்கச்சிக்கு செம்ம காண்டாகுது. ஏய் ஆமாம், அப்படி தான் நடிப்பேன், அதெல்லாம் என்னோட டேலண்ட்ரி. அப்படியா? உங்கள் அண்ணன் பால் புட்டி வருவான்ல, அவன்கிட்ட அவனை பற்றி வத்தி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தங்கச்சி அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படியே கொத்தா முடிய பிடிச்சிடுறா. உடனே தங்கச்சி கத்துறா, வாயடி மங்கம்மா, உரிய முடிய விடுறி. என்னது அண்ணன் உனக்கு பால் புட்டியா? உம்மா அப்படியே குத்துனேன்னு வச்சுக்கோயேன், கொல்லன்னு இன்னைக்கு ஆயிடுவா பத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அடிக்க வரும்போது, ஏய் என்ன எதுக்கு இப்போ என் தங்கச்சி மேலே கையை வைக்கிற அப்படின்னு ஒரு வாய்ஸு. அது கேட்டுன்னு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஏய் யார் இது? ஏய் அது அவனோட அண்ணன் நினைக்கிறேன். ஓ, குப்பத்தடியில் போட்டு போன உங்கள் அண்ணன் வந்துட்டாரா? இவன்தாரு உங்கள் அண்ணனா அப்படின்னு அது ஒரு மாதிரி தென்னாவட்டா கேட்குது. அப்போ கூட முடிய விடலை, முடிய பிடிச்சி வச்சுட்டு தான் கேட்குறா. ஸோ தங்கச்சிக்கு முடி அதிகம், ஸோ அப்படியே அந்த ஜடையை அப்படியே கையில் பிடிச்சிருக்கா. நல்லா மாசாக தான் பேசுகிறேம்மா, அந்த முடியை விட்டுட்டு பேசினா நல்லாயிருக்கும். அண்ணா அண்ணா பட விட முடியாது அப்படின்ட்டு அசால்ட்டாக அதை திட்டுது ஜங்குக்கு தங்கச்சி. தயாங்க்கு சிரிப்பாக வருது. பின்னாடி தான் வச்சோம் சோர்னாக்கா சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குதுடா. அதே தர நீ பார்த்த? இல்லை ஜிமினா, அங்கே பாடுறோம் இப்போவே இவ இப்படி ஈரானோ, சொன்னாக்கா வயசு வந்தால் எப்படி இருப்பா? ஐயோ மச்சான், ஐயோ சொல்லாதுடா. ஐயோம்மா என்னம்மா இருக்குதுங்கெல்லாம் பா, வயசுக்கு மீறின பேச்சும் இல்லை செயலும் இல்லை இப்போ இருக்கிற காலத்தில் பசங்க அப்படின்னு ஜிம்மின் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஒரு டஸ்டர் தான் வந்து ஜிம்மின் மேலே விழுது. ஜிம்மின் அப்படி பயந்துடும். ஐயோயோ என்னது இது? ஊழ உதருங்களா, அடங்குங்க, தைரியம் தான் முன்னாடி வந்து பேசுங்க, அது என்ன பின்னாடி நான் அதை சொல்ல வசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு பயமே இல்லை, சிங்கிளாக தான் நிற்கிது. அது அப்படியே வாயை லபலன்னு பேசிகிட்டே இருக்கு. பாப்பா அண்ணா அண்ணா, ஐயோ மச்சான், ஐயோ அண்ணியன்றா, ரெமோடா, ஐயோ அம்மியடா. எதுக்குடா இப்படி உளர்ற மச்சான்? 10ல் தாண்டா அப்படி பார்த்துருக்குறேன், இது என்னடா இப்படி மாறுது? ஏய் அண்ணா என்னண்ணா? இல்லை பாப்பா, லஞ்ச் வச்சுட்டு வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம்ல. அண்ணா பார்த்தீங்களா அவங்க அண்ணன் வந்தோன்னு எப்படி நடிக்குதுன்னு? பார்த்து கற்றுக்கோ. என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் போடுது அந்த பிள்ளை. நீ இருக்கியே ஊரெல்லாம் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் பெரிய ராஜா மாதிரி ஆடுறது, வீட்டில் தான் எல்லாம், ரோட்டுக்கு வந்தால் தொடப்பக்கட்டியா நீ அப்படின்ட்டு தயாங்க தங்கச்சியை கலாச்சி விட்றான். அதுக்கு கோவம் வருது, ஆனாலும் கும்முன்னு இருக்கிறா. இங்கே பாரு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி பேசு. அப்புறம் நான் அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன், அந்த பார்ட்டிக்கு நான் போகல, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டனால தானே நீ போகணுன்னு இருந்த, பட் அண்ணா போய் கொஞ்சம் சொதப்பிருச்சு, அதனால தான். ஐயோ நீ ஜங்கு கண்ணா, நீ ஏன்டா இப்போ வந்த? என்ன பாப்பா? அண்ணா அது ஒன்று என்னண்ணா, பெல்லை இப்போ அடிச்சிடுவாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே போகணும்ல, சார் வந்து அடிச்சிடுவார். ஐயோ ட்ராகனா, அங்கே பாருடா இன்னும் நடிப்பு, முக்காக்கிலோ எம்ஜிஆர், 1/4 கிலோ சிவாஜி, 250 கிராம் நம்பியார்ரா. இல்லை மச்சான், இது ஃபுல்லாகவே நம்பியார் தாண்டா. ஆமாம் மச்சான், ஒரே ஜல்லியாக இருக்கும் போலியே, பார்ப்போம் அப்படின்னு இதுங்க ஓரத்தில் ஃபன் பண்ணிட்டு நிற்குதுங்க. ஜங்குக்கு வந்து இது வரைக்கும் தயாங்க அங்கே நிற்கிறத வந்து பார்த்துருக்க மாட்டான், தங்கச்சியை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து அவள் அப்படியே கம்முனு பார்த்தி விஷயம்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ தயாங்க தங்கச்சி தான். அண்ணா ஜங்குக்கு அண்ணா, ஏய் பாப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணா நீங்கள் என்னைய தான் பார்க்கணுன்னு இருந்தீங்க. அப்படியா பாப்பா? உன்னைய பார்க்குறதுக்கா நான் வரதா இருந்தது? உன்னைய பார்க்க தான் பார்ட்டிலாம் புக் பண்ணியிருந்தாங்களா? பார்ட்டியா? என்ன பார்ட்டி? ஆமாம், பார்ட்டியில் வர வச்சு உங்ககிட்ட என் தங்கச்சி சாரி கேட்கணும்னு சொன்ன நீ தானே பார்ட்டியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணா, அதுதானே? ஓ அப்படி சொன்னாலாண்ணா? ஐயோ அதுவா? அச்சோ மாட்டினியா நீனு? இன்னைக்கு நீ மாட்டின, இன்னைக்கு தெரியும் நீ அம்பியா இல்லைனா அண்ணியா. நான் இன்னைக்கு உன்னை காட்டுறேன்டி, இன்னைக்கு சார்கிட்ட சொல்கிறேனா இல்லையா பாருடி அப்படின்னு தயாங்க தங்கச்சி அவார்டுன்னு பேசிகிட்டே இருக்கா. மச்சான் உன் தங்கச்சிக்கு மரங்கிற கழட்டிச்சா இன்னும் தனியாக குதிக்குது? அதான்டா புரியல.
ஏய் என்ன விஷயம்? தயா அண்ணா சார் நீங்களா? நான் எப்பத்துல வந்து இங்கே தான் இருக்கேன். நீ தான் உன் சிஸ்டர்கிட்ட பேசுகிற அவசரத்தில் நீ என்னை பார்க்கவே இல்லை. ஏய் பாப்பா, எனக்கு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னல, அவரு தான். ஓ இவனா? ஏய் என்னது இவரா? ஓகே அண்ணான்னு சொல்லு. நான் இதுக்கு அண்ணா சொன்னோம். எனக்கு ஒரு அண்ணா தான், ஜங்குக்கு அண்ணா தான். எனக்கு தெரியும் பாப்பா, அவரும் ஹெல்ப் பண்ணார்ல, நீ அண்ணான்னு கூப்பிடு. ஐயோ பரவாயில்ல ஜங்கு, யூ ஜஸ்ட் கால் மீ கிம் தயோங். ஓ ப்ரோ, கிம் தயோங்கா, நைஸ் நேம் அப்படின்னு தயங்கிட்ட மிங்கிள் ஆகுறா. அப்படியே ஐஃபைலாம் போடுறா. இது வந்து தயங்குக்கு பிடிச்சிருக்கு. அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகணும், இந்த மாதிரி பழகணும் தான் அவனுக்கு ஆசை. அப்புறம் என்ன விஷயம்? உனக்கும் இவளுக்கும் என்ன தான் ப்ராப்ளம்? ஐயோ ப்ரோ, அது வந்து சாதாரண விஷயம். நான் எக்ஸாமில் அண்ணா சொல்லு பாப்பா, எக்ஸாமில் என்ன பண்ண? லப்பர் பென்சில் கடை வாங்கிறதுக்காக அவளை கூப்பிட்டியா? ஐயோ 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 ஏய் எதுக்குடிப்பா ஐயோ போட்டுட்ருக்க? அண்ணா அவள் பிட்டு எடுத்துகிட்டு வந்து எழுதுனானா, அதை நான் பார்த்துட்டேன். அதை சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினான். அப்போது சார் பார்த்துட்டார். ஸோ சார் என்னன்னு கேட்டாரா, நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேனா, அவளை காட்டி கொடுக்கணும்லாம் நான் நினைக்கல. சாரு பார்த்துட்டாரு, அதனால் கேட்டார், அதனால் சொன்னேன். ஓ இது ஒரு விஷயம்னா உங்களுக்குள்ள சண்டையா? ஆமாண்ணா. சரி இரு. இப்போ அவகிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அவள் நல்ல பொண்ணு தான், பட்டு சில விஷயம்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்காதுண்ணா. என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாள். மற்றபடி அவள் நல்ல பொண்ணு தானா? ஓ நீலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு? ஏய் கிம் தயாங், சரி அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் கிட்ட வந்து அப்படியே ஐஸ் வச்சு ஜங்குக்கு இங்கேருந்து அமுச்சு விட்டுணுன்னு பார்க்குறா. ஏன்னா இவன் நிறைய கேக் மாதிரி வேலைலாம் பண்ணோம் ஜங்குக்கு தங்கச்சி. ஆனால் வெளியே வந்து நான் ரொம்ப நல்லவன்னு நாடகம் போட்டுட்ருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அண்ணன் எங்கன்னா நம்மளை வெறுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நடிச்சிட்ருக்கோம். ஏன்னா ஜங்குக்கு அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது. அவன் தான் தங்கச்சியை பார்த்துக்கிறான். ஸோ ஊர்க்காரங்க யாராவது ஒழுங்காக வளர்க்கல அப்படி சொல்கிற போகிறாங்கன்ற ஒரு அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஸோ அதை தான் சொல்லிகிட்டே இருப்பான் தங்கச்சிக்கிட்ட, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி, அதனால தான் அவனை பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவன் நடிச்சிட்ருக்கா. அண்ணா நீங்கள் போங்கண்ணா, இப்போ பெல் அடிச்சிடுவாங்க, சார் வந்துடுவார், அதனால் போங்கண்ணா. மச்சான் இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் எங்கேயும் பார்க்கலடா. ஆமாம் டிராகனா, நல்லா இருக்குதுல்ல. இவளை பேசாமல் நம்ம சிட்டிக்கு கூப்பிட்டு போயிடலாமாடா, படம் வாய்ப்பில் நிறைய கிடைக்கும்டா. என்னம்மா நடி இது. நம்ம வீட்டிலே இருக்குது பார், வாயப்பார் நல்லா பிஸ்கெட் வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கீழே உட்காந்துக்கிட்டு தங்கச்சி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அவன் உடனே பார்க்குறா, வீட்டுக்கு தானே வருவீங்க, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினியும் டிராகனையும் அப்படியே மிரட்டுறான் இந்த இடத்துல. இது மட்டும் தாண்டா வரும், வேறு எதுவுமே வராது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ் ரூம் வராண்டால தான் நடந்துட்டுருக்கு. வாட்ச்மேனுக்கு தெரியாது உள்ளே இவங்க வந்திருக்காங்கன்னு. பெல்லெலாம் வேறு ரிங் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ சாரெல்லாம் கிளாஸ் ரூம் வர போகிறாங்க. இவங்க வந்து பேரண்ட்ஸ் தானே, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நிற்கக்கூடாது, அலோடு கிடையாது. பட் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ தூரத்துலேருந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அது யார்? ஏதோ டீனேஜ் பாய்ஸ் உள்ள கும்பலாக இருக்கா மாதிரி இருக்கு. யார் இது? ஐயோ சார், அந்த வாயாடியும் அந்த உமனா முஞ்சியோட அண்ணனுங்க போல். எதுக்கும் வந்தானுங்க, பிரச்சனை பண்ணிடுவானுங்களோ. ஏய் வாட்ச்மேன், அதுவே இல்லை, எதுக்கு உள்ளே விடுற? எதாக இருந்தாலும் ஈவினிங் 4:30க்கு மேலே தானே பேரண்ட்ஸ்லாம் அலோடுன்னு, எதுக்கு நீ உள்ளே விட்ட அப்படின்னு அந்த சார் திட்டிட்டு வேகமாக அந்த கிளாஸை பார்த்த மாதிரி தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு தான் ஜங்குக்கு ஒன்றுமே அப்படியே பேசிகிட்டு இருக்கான். பாப்பா சார் வரட்டும், நீ மறக்காமல் லஞ்செல்லாம் சாப்பிடு. ஐயா மச்சான், இவனடா இப்படி இருக்கிறான், உரிக்காத பழமே தூத்துறான்டா. இந்த மாதிரி பழத்தை நான் பார்த்ததே இல்லைடா. ஆனால் கொஞ்சம் நல்ல பழமாக தான்டா இருக்கான். என்ன பழம் மச்சான்? நான் வேணா சொல்லவா? சொல்லு மச்சான் அப்படின்னு இங்கே டிராகன் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இவங்க அப்படியே ஃபன்னாக பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ தயங்க தான் ஜங்கோக், நம்ம பேசிக்கலாம், பசங்க உள்ளே போட்டோம், கிளாஸ் சார்லாம் வரப்போகிறாங்க, அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஆமாம் சார், ஆமாம், ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம போகலாம் அப்படி சொல்லி கரெக்டாக வெளியே வரவும் அந்த சார் வந்து இடிச்சிடுறாரு. ஐயோ என்னடா இது, இவர் சாரா? ஆஹா அழுகிறாரே. மிஸ்டர், யார் நீங்களாம்? உள்ளே வரவே கூடாது, ஈவினிங் மேலே தான் வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? மச்சான் ஈவினிங் மேலே வர சொல்கிறான்டா இவன். ஐயோ மாப்பிள்ள, நம்மளை சொல்லடா, பேரண்ட்ஸை சொல்கிறாங்க. நம்மளுக்கே பேரண்ட்ஸ் ஊரில் இருக்கிறாங்க, என்னடா சொல்லலாம். இப்போ பார் சார்,
பேரண்ட்ஸ் எல்லாம் வரணுமா சார்? ஆமாம். நீ யார்? எந்த கிளாஸ்லேருந்து இங்கே வந்து நிற்கிற? வச்சோம் என்ன கலாச்சி தர்றா அப்படின்னு ஜிமின் கத்திகிட்டே இருக்கான். நாங்கெல்லாம் இந்த கிளாஸில் இருக்கிற சிஸ்டர்ஸோட பிரதர்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனு சுகா தான். யாராக இருந்தா என்ன, இங்கே வரக்கூடாது. பெல் ரிங் ஆனது தெரியலையா? ஜங்குக், உனக்கு தெரியாதா? சாரி சார், சிஸ்டருக்கு லஞ்ச் பாக் கொடுக்க வந்தேன். கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன் சார். அப்போ போங்க. அப்புறம் நீங்கள்? என்னோடய பேர் கிம் தயாங், என் சிஸ்டர் உள்ளே இருக்கா. ஸோ நீங்களா? நீங்களாம் சிட்டியில் இருக்காங்க தானே சொன்னாங்க. ஆமாங்க, நாங்கள் கூட சிட்டியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஜிமின் வேற காசு ஸ்டாக் கொடுத்துட்டே இருக்கான் சுகாவை பார்த்ததுலேருந்து. சுகா தான் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் 2 பேர் மட்டும் அப்படியே வெளியே இருங்க. நீங்கள் வாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு. வச்சோம் பாடுறா, நல்லா கும்தாவா நான் இருக்கும்போது தயாவை கூப்பிட்றான் பாடுறா இந்த தருதலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா டிராகன் முதல்ல அங்கே இல்லை. ஐயோ ட்ராகனா, ஐயோ எங்கே தொலைச்சுன்னு தெரியலையே, ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே. என்னப்பா, என்ன விஷயம்? என்ன தேடிட்டு இருக்க? ஐயோ வாட்ச்மேன் அங்கிள், என் கூட ஒருத்தன் வந்தான், அவனை காணோம். அவன் உன் ஃப்ரெண்டா? சத்துணவு கூடத்தில் முட்டை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கான். அவனை அச்சு முதல்ல கூட்டு போப்பான். அட பாவி, உன் நிலைமை இவ்வளோ தூரம் போயிச்சடா, பொறுக்கி போயில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கான் ட்ராகனை பார்க்கறதுக்கு. இந்த சைடு ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்ருப்பான். சுகா தான். என்னோடய பேர் ஆகஸ்ட். ஓ அப்படியா, சரி. நான் தான் உங்கள் சிஸ்டர் படிக்கிற கிளாஸ் டீச்சர். அது என்ன, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உங்கள் அப்பாவும் வரமாட்டுறாரு, நீங்களும் வரமாட்டீங்க. நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல சார். அப்புறம் அது புரியுது, பட்டு ஒரு இயரில் 1 டேவாவது வந்து உங்கள் சிஸ்டரை பாருங்கள். அவள் ரொம்ப இன்னசென்ட் தான், ஆனால் வெளியே போல்டாக கட்டிக்கணும்னு நினைக்கிறா. பிகாஸ் யாரும் அவளை ப்ளேம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. பட் அவளால் அந்த கேரக்டரால் அவளால் லீட் பண்ண முடியல. புரியல ஆகஸ்ட், என்ன சொல்கிறீங்க? சிம்பிள் தாங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு அவளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறா. அவள் ரொம்ப லோன்லியாக ட்ரை பண்ணுறா. எஜுகேஷன்லலாம் ஃபஸ்ட்டு தான், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்பவே யார்கிட்டையுமே பேச மாட்டா, கொள்ள மாட்டா. அதனாலே எல்லாருமே அவளை புல்லிங் பண்ணுறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பப்போ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தயங்க அதை யோசிக்கிறான். வெளியே வந்தோடனே ட்ராகனும் ஜிமினோ தான். என்ன மச்சான், என்ன சொன்னார்? அதுவாடா, தங்கச்சி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான்ட்டு சொன்னார்றான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவும் ஜங்குக் நிற்கிறான். சார், உங்கள் தங்கச்சியும் என் தங்கச்சியும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல். இவன் தான் அப்படி நினச்சிட்ருக்கான். இவன் தங்கச்சி பண்ணுற இதெல்லாம் இவனுக்கு தெரியுமானே தெரியலையே. ஆமாம் ஜங்குக், உன் தங்கச்சும் என் தங்கச்சும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா சார்? ஏன்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காதோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவள் ரொம்ப கோவக்காரி, ரொம்ப சேட்டை பண்ணுவாள். ஏன் பசங்களெல்லாம் கூட அடிச்சிருவா. ரொம்ப ராங்கி பிடிச்சவன். பாரா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கா அவனுக்கு? ஆமாம் சார், ஆனால் எனக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அவள் நடிச்சிட்ருக்கா. அதுவும் நானும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நானும் நடிச்சிட்ருக்கேன். மச்சோம், நான் நடிகிற குடும்பம் போல மச்சோம். நீங்கள் போங்கன்னு சொன்னல. சரி மச்சோம், நீ பார்த்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனும் ஜிமினும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. ஆமாம் சார், அம்மா அப்பா இல்லை, ஸோ நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் லைஃப்பில் இருந்த ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பான். இவன் தான் தனியாக பார்த்துக்கிறது. ஃப்ளவர் ஷாப் வச்சுருப்பான். ஷாப்பை பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் காலேஜ் படிச்சுட்டு அப்படியே தங்கச்சியை பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். என்ன சொல்கிற ஜங்குக், நீ ஒரு ஆளாகவே நீயும் உன் தங்கச்சியும் பார்த்துக்கிறியா? ஆமாம் சார், வேறு என்ன பண்ண முடியும்? பொறுப்புன்னு ஆகிடுச்சுல, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டு. அப்படி ஒன்றும் எதுவும் இல்லை சார். அப்படின்னா இந்த ஜங்குக், ஏன்னா உனக்கு அது பேரண்ட்ஸ் 2 பேரும் இல்லை. நானும் என் அப்பாவும் என் தங்கச்சிக்கு இருந்தாலும் அவளை இங்கே தள்ளி வச்சுருக்கோம். அவள் ரொம்ப லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறா. பட் உங்களுக்கு யாருமே இல்லை. நானும் 2 பேரும் அவளுக்கோட மைனஸ் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீ அதை காட்டிக்க மாட்டேற. அது நல்லா இருக்குது. இதான் பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கா ஜங்குக்? ஆமாம் சார், இதுதான். நம்ம அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குமோ, நம்மளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துட்டு நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க சார். அந்த மாதிரி தான். ஆனால் என்ன, என் தங்கச்சி அவள் கேரக்டரை மட்டும் தான் என்கிட்ட சொல்லலை. நானும் அப்படியே இருக்கேன் அப்படி சொல்கிறான். தயாங்கு ஜங்குக் கிட்ட பேசினது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே நடந்து வரும்போது பக்கத்தில் தான் ஜங்குக், தோட்டத்துக்கு இன்றைக்கி போறியா? சரிண்ணா, சரி போயிட்டு வந்துடுறேன்
அப்படின்றாங்க. உடனே தயங் தான், என்ன என்ன தோட்டம்? இல்லை சார், பக்கத்தில் ஸ்ட்ராபெர்ரி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பேக் பண்ணி அமுச்சிக்கணும். வாவ்! ஸ்ட்ராபெர்ரியா? ஏன் சார், உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ, என் ஃபேவரெட்டே அதுதான். அப்படியே சார், அப்போ வரீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அந்த பிளேஸுக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தோன்னே தயாங்க்கு அப்படி அந்த இடத்த பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெர்ரி தான் விளைய போட்டிருப்பாங்க. அங்கே வந்து கொஞ்சம் பேர் அறுவடை செஞ்சுட்டு போகிறாங்க. உடனே ஜங்குக் தான், என்ன எல்லாரும் என்னை விட்டு வேகமாக பண்ணிட்டீங்களா? போ போ, உனக்காகவே அந்த சைடு ஃபுல்லாக பெரிய பெரிய ஸ்ட்ராபெர்ரியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சொன்னோன்னே தயங்கா கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அதே மாதிரி நிறைய இருக்குது. தயாங்க்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு 2 பேரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே பறித்து ஒரு பாக்ஸில் போடுறாங்க. அங்கே எடை போட்டு பார்க்குறாங்க. ஊர்லலாம் அப்படியே எடை போட்டு கொடுத்துட்டு அது எடைக்கே வந்து அவங்களுக்கும் ஃப்ரீயாகவே தருவாங்க. வேலை செஞ்சதுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ராபெர்ரியாகவே தருவாங்க. எப்பயுமே வந்து ஜங்குக்கு வந்து பணம் தான் வாங்கிப்பான். இந்த வாட்டி பணம் வேணாம், ஸ்ட்ராபெர்ரியே தந்துருங்கன்னு சொல்லவும் அங்கே இருக்கவங்க தான், என்னடா மற்ற நேரம் உன் தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ராபெர்ரி கொடுன்னா வேண்டாம், பைசா சேர்த்து வைக்கணும் எங்கள் ஃப்யூச்சருக்கு அப்படி இப்படின்னுவேன், இன்றைக்கி என்ன ஸ்ட்ராபெர்ரி கேட்குற? அண்ணா இல்லை, இவருக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரினா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான். ஓ அப்படியா? யார்? என்ன ஜங்கு? ஆ ஆ அண்ணா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெர்ரிலாம் வாங்கிக்கிறான். ஒரு கவரில் போட்டு தராங்க. தயாங் தான், இப்போ எதுக்கு நீ மணியாகவே வாங்கியிருக்கலாம்ல, எதுக்கு எனக்காகவா? அது வந்து இல்லை, உங்களுக்கு தான் ஸ்ட்ராபெர்ரினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, ஸோ நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க? ஏன் ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்டதுக்கு டெய்லியும் வந்து வேலை பார்க்கணுன்னு சொல்ல போறியா என்ன? அது இல்லை, நீங்கள் தான் ஸ்ட்ராபெர்ரி ஜாம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, ஸோ நானே ஹோம்மேடாக செய்வேன், அதுதான். ஓஹோ தயாங், என்ன சார், என்ன விஷயம்? இல்லை தம்பி, ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், பார்த்துக்குங்க அப்படின்ட்டு பக்கத்தில் அந்த சொல்லிட்டு போகிறாரு. ஸோ வேலை செய்யும் போது அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஸோ தயாங் நேம் வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஜங்குக்கு எல்லாரும் செம்மையாக கலாய்க்கிறாங்க, இந்த இடத்துக்கு நீ யாரையும் கூட்டு வந்தது இல்லையா? இல்லை சார், இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். தம்பி, ஜங்குக்கு யார்கிட்டேயும் சீக்கிரமாக பேசிட மாட்டான், அதுவும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டே வரமாட்டான். உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரானா என்ன ஜங்குக்கு? அண்ணா நீங்கள் வேறண்ணா, ஃப்ரெண்டுண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ண வரதான். ஓஹோ ஃப்ரெண்டா நீங்கள்? பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கே வேலை செஞ்சவங்களாம் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தயாங்கும் ஜங்குக்கும் அங்கே நிற்கிறாங்க. சுற்றி அப்படியே ஸ்ட்ராபெர்ரி தோட்டம். சன்செட் வேறு ஆகுது. அந்த சன்செட் ஆகும்போது தயாங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான், ஜங்குக்கு வந்து தயாங்கை பார்க்குறான். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கானுங்க. என்ன சார், வீட்டுக்கு போக உங்களுக்கு ஆசை இல்லையா? அதுவா? இல்லை, சன்செட் ஆகுதுல, எனக்கு சன்செட்னால் ரொம்ப பிடிக்கும், அதான். அப்படியா சார், எனக்குமே சன்செட்னால் ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் வாங்களேன், உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்ட்டு தயாங்கை பிடிச்சி வேகமாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த முக்கில் போனோடனே ஒரு மேடு மாதிரி இருக்குது. அங்கே கொஞ்சம் ஏறி பார்த்தா அந்த பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு கடல் மாதிரி, சும்மா ஒரு குட்டை மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே அந்த சன்செட் ஆகிறது வந்து அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பேரும் அந்த மேடு மேலே தான் ஏறி நிற்கிறாங்க. என்ன ஜங்குக், டைட்டானிக்கா அந்த மாதிரி நிற்கிறோம்? இல்லை சார், உங்களுக்கு சன்செட் பிடிக்கும்னு சொன்னீங்களா, அப்படியே பாருங்கள் சார், நல்லாயிருக்கும். அப்படியே அந்த வானத்தில் அந்த சன் அப்படியே உள்ளே போகும்போது அந்த கடல் அப்படியே முழுகிற மாதிரி நல்லாயிருக்கும். அப்படியே ஆரஞ்சு கலர், அப்படியே ஒரு நெருப்பு வந்து தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி செமையாக இருக்கும் சார். அதெல்லாம் ஃபீல் சார், நீங்கள் அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அவன் வந்து அதை பார்த்துட்டே தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் தயாங் வந்து ஜங்குக்கோட லிப்ஸையும் அந்த சன்செட் அப்படியே இறங்க அவன் மேலே அந்த கலர் ஆரஞ்சு ரெட்டு மாதிரி ஒரு கலர் அடிக்குது அவன் ஃபேஸில், தயாங் ஃபேஸ்லேயும் ஜங்குக் ஃபேஸ்லேயும். ஸோ அந்த ஃபேஸில் அடிக்கவும் அவன் இன்னும் அழகாக தெரியிறான். அது அப்படியே தயாங் அப்படியே கண் அசைக்காமல் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஜங்குக் அதை நோட் பண்ணல, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். சார் அங்கே பாருங்கள் சார், செம்மையாக இருக்குல்ல, அந்த சன் அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே சுற்றி இருக்க இடம் டார்க்காகிடும், நல்லாயிருக்கும் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். எனக்கு எப்போயும் லோன்லியாக இருந்தால் இந்த இடத்துக்கு தான் வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சார். ஓ, உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே யாரையும் நீ கூப்பிட்டு வந்தது கிடையாது தானே? ஆமாம் சார், இங்கே யாரையும் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. அப்புறம் எதுக்கு ஜங்குக்கு நீ என்ன கூட்டிகிட்டு வந்த? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது வந்து இல்லை சார், உங்களுக்கு சன்செட்
எதுக்கு சார்? நானும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான், நீயும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான். அப்புறம் என்ன, நீ தயாங்கனே கூப்பிடலாம். ஏய் ஓகே தயாங், நான் உங்களை தயாங்கனே கூப்பிட்றேன். ரொம்ப பொழுது சாஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகலாம் தயாங். போகலாம். இது உன்னோட ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு சொன்னேன். இங்கே நீ யாரையும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா என்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்த? அது அது உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதனால தான். ஓ, அப்போ யாரெல்லாம் பிடிக்கும்? சன்செட் பிடிக்கும்னா எல்லாரையும் உன்னோட ஸ்பெஷல் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுவியா என்ன? அந்த அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க ஜங்குக்கு யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேசிட மாட்டான் அப்படின்னு. ஸோ நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன்ல ஜங்குக். அது அது வந்து அது ஐயோ, எதுக்கு இப்போ உன் ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது? ஹார்ட்டு வெளியே வந்து வந்துடும் போலையே. டேய், உண்மையை சொல்லு, ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏப்பா இந்த மாதிரி துடிக்குது, என்ன விஷயம்? அது வந்து அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதான் தயம், வேறு எதுவும் இல்லை தயம். அப்படியா, சரி. இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? அது வந்து ஜங்குக், அதில் அது 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 எது சொல்கிறீங்க? எது? இந்த செடி ரொம்ப நேரமாக மேலே இருந்தது, அதான். இது என்ன செடி? இதுவா, இந்த செடியை நிலவில் நம்ம தொட்டா உடம்பெல்லாம் அரிக்கும். வாட்? ஐயோ, என் மேலே இருந்து எடுத்தீங்க? ஓ, மேலேருந்து தான் எடுத்தேன். இந்த பேர என் மேலேயும் இந்த செடி தான் இருக்குது. ஐயோ, இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப இச்சிங் ஆகிடும், உடம்பெல்லாம் அரிக்கும். அப்படியா? அப்படிலாம் எனக்கு எதுவும் என்ன இப்படி அரிக்குது? என்ன கை காலெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஏய், உண்மையாகவே இது அரிக்கிற செடியா? நான் வர தெரியாமல் இதை எடுத்து கையில் நம்ம அடிச்சுக்கிட்டே வந்தானே. ஐயோ ஆமாம், இது ரொம்ப இச்சிங்காக இருக்கும். எனக்குமே இச்சிங் ஆகிடுச்சு. முடியல. சரி ஜங்குக், இதுக்கு என்ன ஆயின்மெண்ட்டு இல்லை டேப்லெட் போட்டால் சரியாயிடுமா? எனக்கு ரொம்ப முடியல. இல்லைண்ணா, ஜஸ்ட்டு வார்ம் வாட்டரில் ஃப்ரெஷ்ஷப் ஆனாலே ஓகே தான். ஐயோ, யாரோ உள்ளே ஏதோ பண்ணுறாங்க போலையே, ஒரே சத்தமாக இருக்குது. அப்படியே 2 பேர் பேசிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வராங்க. நான் ஜங்குக் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ஏதோ பண்ணியிருந்த போலையே உள்ள அப்படின்னு நாங்கள் வெளியே இருக்கவங்களாம் கிட்டலாம் கேட்குறாங்க. ஆனால் அதில் அரிப்பி செடியில் கை வச்சிட்டோம் தான். அரிப்பி செடி மட்டுமா அப்படின்னு ஓட்டுறாங்க. ஸோ அப்படியே தயங்க கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரான். ஸோ தங்கச்சி தான் வாசலில் உட்காந்துருந்துருப்பா. அண்ணா, எங்கன்னா போனீங்க? உங்களுக்கான எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? அப்படியே பாப்பா, அண்ணனுக்கு ஹீட்டர் மட்டும் போடு. இந்த இச்சிங் செடியை தெரியாமல் டச் பண்ணிட்டேன். ஸோ பாடியெல்லாம் ரொம்ப ஹிச்சிங்காக இருக்குது. தான் வச்சிச்சோ, ரேஷஸ் வந்துடுமே. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்காக ஏதாவது சூப்பு மாதிரி செஞ்சு தரேன். என் தங்கச்சி ரொம்ப ஸ்வீட்டு. இது ஸ்வீட்டா? ஸ்வீட்டு ஓவர எடுத்தா பாய்சன் சொல்லுவாங்களே, இதெல்லாம் மினி சைஸ் பாய்சன். இவனா? புஷிஷோ, அந்த மூணாங்குட்டியோட அண்ணனாச்சே. என்ன பேபி, நல்லா இருக்கியா? ஜங்கு, நீ முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். இல்லை, வீட்டில் 2 ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே ரைட்டில் போய்க்கோங்க. ஓகே. பாப்பா, அண்ணன் முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஓ, சரிங்கண்ணா. என்ன பாப்பா, வாயடி பாப்பா, பயங்கரமா உங்கள் அண்ணனுக்கு பிப்பி ஊதுறப்பட. ஏய், என்ன எங்கள் அண்ணன்ட்ட என்ன சொன்னேன் என்னை பற்றி? சொல்லு. நான் என்னத்த சொல்கிறது, இவன் அண்ணனுக்கே எல்லாம் இவளை பற்றி தெரியுது. நான்லாம் எதுவும் சொல்ல. ஆனால் உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும். என்ன சொல்கிறேன்? நான் உன் தங்கச்சி ரொம்ப பில்டிங்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுவேன். சென்னை போய் பிடிச்சிருக்கு சொல்கிறேன். நீ ஆக்சுவலி உன் தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நான் தங்கச்சிக்குன்னு இல்லை, எல்லா கேர்ள்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவேன். நம்மளுக்கு நம்ம தான், புரியுதா? உனக்கு கராத்தா, சிலம்பம், நிறைய இதெல்லாம் கற்றுந்துருக்கியாமே செல்ஃபாக டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. என் தங்கச்சி வீட்டில் எல்லா வேலையும் செய்வாள். வெளியே வந்தால் பூனை தான் அது.
அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. பட் நீ அப்படி கிடையாது, உன்னை மாதிரி தான் இருக்கணும். உன்னை மாதிரி இருக்கிற கேர்ள்ஸால் மட்டும்தான் வாழ்க்கையை லீன் பண்ண முடியும். கொஞ்சம் என் தங்கச்சி எனக்காக மன்னிச்சிட்டு ஃப்ரெண்டாகிடேன். ஏய் சீரியஸாக சொல்கிறேன். நான் ஏதோ நீ உன் தங்கச்சி கூட சேர்ந்து எனக்கு ஏதோ ரிவெஞ்ச் பண்ணுவேன்னு பார்த்தா நீ ரொம்ப கூலாக இருக்கியே. எனக்கும் இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்தால் தான் பிடிக்கும். ஏன் உனக்கு கொஞ்சம் அண்ணன் பிடிக்காதா? இல்லை அவனை பிடிக்கும். அவன் ஆனால் குழந்தை, அவன் ஊருக்கு தான் அண்ணன், எனக்கு அவன் தம்பி தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜாலியாக தயாங் கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறான். ஸோ தயாங்குமே இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், போல்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்க போனால் இப்போ ஜங்குக் தங்கச்சி தங்கச்சி மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டான். ஸோ அங்கேயே டின்னருக்கு ரெடி பண்ணிடுறாங்க. தயாங்கும் ஜாலியாக தங்கச்சி கூட மிங்கலாகி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பாப்பா தயாங் வந்தோடனே அண்ணனை மறந்துட்டப்பல. அண்ணன் இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை, உன்னையும் பிடிக்கும் தயாங் டூத் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஐஃபை போடுறா. அதெல்லாம் ஜங்குக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பிஹேவே பண்ண மாட்டா. ஆனால் கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது அவனுக்கு. அப்புறம் தயாங் கிளம்புறான். சரி ஜங்குக், நீ வேணால் நாளைக்கு என் வீட்டுக்கு வா, உன் தங்கச்சி கூட்டிகிட்டு வா. அப்போ தான் 2 பேரும் பேசி பழகுவாங்க, புரியுதா? ஏன்னா நான் ஒரு 3 டேஸில் என் ஊருக்கு போயிடுவேன், புரியுதா? அப்படி சொல்லிட்டு போகிறான். ஸோ அவனுக்கு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி இருந்திருக்காது. தயாங் கொஞ்சம் தள்ளி போக போக ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபீலாக இருக்குது. ஆனால் அது என்ன ஃபீலிங்னு அவனுக்கே தெரியல. இந்த மச்சான் உன் மேலே ஏதோ ஒரு மாதிரி பால் வசனை வந்து என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, அவன் கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். பார்த்தியா டிராகனா, வெளியே போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரா? என்னத்தை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வந்தீங்க? சொல்லணும். அப்புறம் அவங்க போனேன் குளிர்கிறதுக்கு எங்காவது கிணத்து அடிக்க போனியா? ஆமாம் மச்சான், சொல்லு. கிணத்தடிக்கு போனீங்கன்னு சொல்லு. நாளைக்கு இவனை வந்து அங்கே சுடுகாட்டில் புதைச்சிடலாம். நீ போனதுலேருந்து 1/4 கிலோ காராச்சேவு, 3/4 கிலோ பருப்பு எல்லாத்தையும் தின்னுக்கிறான். டே ஆரம்பிச்சிட்டிங்களாடா? என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். சரி மச்சான், நீ தூங்கு. அப்படி சொல்லிடுறாங்க டிராகனும் ஜிமினும். ஸோ போயிட்டு தயாங் தூங்கிறான். இந்த சைடு தான் டிராகனா சொல்லு. ஜிமினா காலைல ஒரு சேரை பார்த்தல, அவர் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாருடா. என்ன மச்சான் சொல்கிறா? உன் கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு? வரமா இல்லை, எவ்வளோ நேரம் தாங்கிட்டு இருப்ப? இறக்கி விடு மச்சான் அவரை. காமெடியா மச்சான்? செருப்பு எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். மச்சான் சொல்லு மச்சான், கண்ணுக்குள்ளே நின்று என்ன பண்ணுறாரு? மச்சான் ஒரு பாலம் போல இதுடா, ஓடாம் போய் அவர் வீட்டாண்ட போய் பார்த்துட்டு வரலாம். மச்சான் இது எந்த ஊருன்னு வேற நம்மளுக்கு தெரியாது. இது தயாங்கூடு. இந்த ஜோக்கோ நல்லா இல்லை. இதுங்க 2 பேசிட்டு சுகா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே போகிறானுங்க இறங்கி. ஸோ அவங்க பாட்டி தான் பார்க்குறாங்க. எங்கடா நைட் நேரம் கிளம்புறீங்க? ஐயோ பாட்டி, உனக்காக சுடுகாட்டில் இடம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுதுங்க 2ம். வீட்டுக்குள்ளே வந்தால் தானே இனி அப்படி சொல்லிட்டு கதவு சாத்துதுங்க. ஸோ தயாங் வந்து படுத்துருக்கான். ஸோ தயாங் தங்கச்சி வருது பக்கத்தில். தூங்கிட்டான் தயாங்க. ஆனால் தங்கச்சி அப்படியே பக்கத்தில் வரா. அண்ணா உனக்கு என்னென்னா அவ்வளோ பிடிக்குமா? நான் கூட நீ வேண்டான்னு சொல்லி தான் என்ன பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன்ட்டு உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேனா? நீ அப்படி கிடையாதுன்னு நீ இல்லாத போது தான் உன்னை பற்றி ஜிமினும் ட்ராவனும் சொன்னானுங்க. எனக்காகவா நீ சேவிங்ஸ் பண்ணுற? ஆனால் நான் உன்னை எப்பயுமே அண்ணனே சொன்னதில்லைல்ல. நீ ரொம்ப நல்லவனா, நான் தான் கொடுத்து வச்சுவேன். கவலைப்படாத. இதோ எனக்கு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே நானும் சிட்டிக்கு வந்து அப்பா கூடயும் அவன் கூடயும் இருப்பேன். கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போய் நம்மளாம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு தயாங்க அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு பெட்ஷீட் எடுத்து அண்ணனுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறா. ஸோ அவள் போய் கதை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தயாங்கோட கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் ட்ராப்ஸ் மட்டும் அப்படியே வருது. ஸோ மறுநாள் தான் தயாங் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஜங்குக்கு தங்கச்சும் வருவாங்க, அவங்க 2 பேரை பேசி பழக வைப்போம் அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அவங்க பாட்டியும் சரி 2ம் சண்டை போட வேணாம், அக்கா தங்கச்சியும் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கான். ஸோ இது வந்து டிராகனுக்கும் ஜிமினுக்கும் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நான் மச்சான் எங்கே கிளம்பிட்டு இருக்கிறேன்? அதான் சொர்ணாக்கா வராலாமே, அவங்க அண்ணனை கூட்டிட்டு நீ எங்கே கிளம்பிட்டு இருக்கிற? டேய் வராங்கன்னு சொன்னல, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன்.
அதான் மச்சான், நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறோம். என்ன ட்ராகன்? ஆமாம், பாட்டி கறி குழம்பு எல்லாமே செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் மாப்பிள்ள. நீ எதுக்கு வெளியே போகிற மாதிரி கிளம்பிட்டுருக்க? டேய், வீட்டுக்கு ஆள் வராங்களா? அதான் கிளம்புறேன். மச்சான் சம்திங்கிறாங்க. என்ன சொர்ணாக்காவோட அண்ணன் மேலே லவ்வா அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தாயாங்க அப்படியே சிரிச்சிட்டு சும்மா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ தாயாங்க தங்கச்சி தான், அண்ணா எதுக்கு அவளை வர சொன்னீங்க? அவளை பார்த்தாலே எனக்கு பயம். ஐயோ, அவள் மோசமானவ, வேணாம். அவள் வேணாம். இங்கே பாரு, நான் இன்னும் ஒரு 3 days 4 daysல இங்கேருந்து கிளம்பிடுவேன். அனுசரித்து வாழணும் அப்படின்னு நீ நினைக்கிறீன்னா அவகிட்ட விட்டு கொடுத்து பேசு. புரியுதா? சரி, புரியுது. ஐயோ மச்சான், நம்ப முடியல மச்சான். இந்த சொர்ணாக்கா இன்னிலேருந்து நல்லவளா மாறினா உன் பேச்செல்லாம் கேட்குறாளே மச்சான் அப்படின்ட்டு ட்ராகனும் ஜிம்னா அப்படியே பார்க்குறாங்க. தாயாங்க தங்கச்சி என்னடா உடனே இப்படி மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மூஞ்சி காட்டக்கூடாதுல்ல, அதனால் வந்தவங்களை வந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. தாயாங்க வந்து ஜங்குக் பார்த்து வைக்கிறான். இது அவங்க பாட்டிக்கு டவுட்டாக இருக்குது. டேய் இங்கே வாடா. மிருகம். பாட்டி நான் ட்ராகனு. சரி இங்கே வா. ஜம்போ நான் ஜிம்மின்னு. பரவாயில்ல இங்கே வாங்க. இங்கே பாரு ஜம்போ, மிருகம். தயாங்கோட நடவடிக்கை தப்பா இல்லை? நான் நடவடிக்கை நல்லா தான் ரைட்டு லெஃப்ட்டு நடந்து போகிறான். இதில் என்ன? ஐயோ அது இல்லை ஜம்போ. அந்த பையனுக்கு இலையில பார்த்து வைக்கிறானே, என்னவா இருக்கும்? அவன் இலையில இல்லை போல், அதான் பார்த்துட்டு தட்டிலேருந்து எடுத்து வைக்கிறான், அவ்வளோத்தான் அப்படின்ட்டு ஜிம்மி சொல்லிட்டு போகிறான். இதுக்கு ஒன்றுமே புரியாது. டேய் மிருகம், நீயாவது சொல்கிறான். பாட்டி எதாக இருந்தாலும் மச்சானை தான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் பாட்டிக்கு வந்து ஏதோ 2 பேருக்குள்ளே ஏதோ போகுது போல் அப்படின்ற மாதிரி பாட்டிக்கு ஃபீலாக இருக்குது. ஏதோ ஒன்று நல்லதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு பாட்டியும் அப்படியே எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. ஸோ ஜாலியாக சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ ஹாலில் அப்படியே உட்காந்துருக்காங்க. எல்லாம் அமைதியாக இருக்குங்க, ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. சரி கேம் விளாட்லாமா அப்படின்ட்டு. ட்ராகன் தான் ட்ரூத் ஆர் கேம் விளாட்லாம். அப்போ தான் இந்த சொன்னாக்காங்கன்னா எவ்வளோ பொய்யை ஒளிச்சி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வெட்ட வெளியில் வரும் அப்படின்னு சொன்னோன்னே 2 தங்கச்சிக்கும் அல்ல இல்லை. தங்கச்சி ஓகே விளாட்லாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஜங்குக் தங்கச்சிக்கு மூஞ்செல்லாம் வேவுது. ஐயோ, எனக்கு கூப்பிட்டு வந்து சோறை போட்டு சாவடிக்க பார்க்குறானுங்களே. என்ன கொஷின் கேட்பானுங்க தெரியல. டேர் கூட ஒத்துக்கணும், ட்ரூத்தை ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அது ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்கு. பாட்டி செருக்கு பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி தான் எடி செருப்பேன் என்னது சரக்கு பாட்டில்னு. ஐயோ சுற்றி விட்றதுக்கு. அப்படியா, தாத்தா ஏதாவது குடிச்சு போட்ட பாட்டில் வச்சுருப்பாரு, அங்கேருந்து எடுத்துருவானு. ஓ பாத்தியாடா, தயாங்க தாத்தாக்குள்ள ஒரே குடிமகன் தான் போல, குடிமகனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தயாங்க ரூம் தான் அது வரண மேலே இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போவான். நான் எப்படி சொல்கிறேன்னா ஜிம்மினுக்கு வந்து எட்டாது. டேய் ட்ராகனா உள்ளே வாடா, எனக்கு எட்ட மாட்டுறா அப்படின்னோடனே ட்ராகனும் வரான். ஸோ செவுத்து மேலே காலை வச்சு ஒரு மேலே ஒரு திண்டு மாதிரி இருக்கும், அது அது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எடுக்கலான்னு எக்கிட்டு இருப்பான். சைடில் வந்து ஆங்கர் இருந்திருக்கும், துணி ஆங்கர்லாம். தயாங் டெய்லியும் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் ஆங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் கால் வைக்கும்போது அந்த ஆங்கரில் ஒரு மிதிச்சிருப்பான். ஸோ அப்படியே ஆங்கர் உடஞ்சி கீழே விழுது. தயாங் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் விழுது, அவன் பேகெல்லாம் விழுது. அப்போ தான் மச்சான் இங்கே பாடுறா. நான் மச்சி என்னத்தை பார்க்க சொல்கிறேன்? இந்த டேப்லெட். எது டேப்லெட்டா? என்ன டேப்லெட்ரா? காலேஜில் அந்த பையன் சொன்னானே, அது எப்பட்றா இவன் பாக்கெட்டில் வந்துச்சு. என்ன சொல்கிறேன் மச்சான், கட்டு. அது மாதிரி தானே இருக்குது. அதே தான்டா. ஒருவேளை நம்ம வந்ததுக்கப்புறம் தயாங்க அந்த பையனை காண்டாக்ட் பண்ணியிருப்பானோ? புரியலையே மச்சான், நம்ம கண்ணு முன்னாடி தானேடா தூக்கி போட்டான், எப்பட்றா அவன் கிடச்சிது? மச்சான் நம்ம ஒருவேளை தப்பாக எடுத்துக்கிறோமோ, ஏதாவது வேறு மாத்திரையாக இருக்குமோ? ஆமாம், இன்னொன்று மாத்திரையாக இருக்கும், மாத்திரைக்கு பேர் இருக்காது அப்படின்னு இங்கே பேசிட்டு இருக்காங்க. பாட்டி தான் அங்கேருந்து, டேய் அங்கே எலிக்கு மருந்து கிருந்தெல்லாம் வச்சுருப்போம், பார்த்துட்டா தள்ளி விட்டுற போகிறீங்க அப்படின்னோடனே சிரிக்கிறானுங்க 2 பேரும். டேய் எலி மருந்தாண்டா, சிக்காரமா கொஞ்ச நேரத்தில் பாடுறான், நம்ம ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு எடுத்து பரண மேலே வச்சுட்டாங்க. அதான தயாங்க அந்த ட்ரக்ஸ் டேப்லெட் தான், அது அவன் ட்ரெஸ்ஸில் இருந்து தான் விழுந்திருக்கும். ஸோ அந்த பரண மேலேருந்து விழுந்ததுன்னு நினச்சிட்டு எடுத்து அந்த பரண மேலே வச்சுட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஸோ போயிட்டு ஸ்கிம் பண்ணி விட்றாங்க. ஸோ நிறைய கொஷின்லாம் கேட்குறாங்க மாறி. ஜங்குக் தங்கச்சிக்கு தான் இப்போ பாட்டில் நிற்கிது. ட்ரூத்தா டேரா அப்படி கேட்டனே. சரி ட்ரூத்து. எதுக்காண்டி என் தங்கச்சி மேலே உனக்கு கோவம் அப்படின்னு தயாங்க கேட்குறான்.
கோவம்லாம் கிடையாது, கோழி மூட்டிகிட்டே இருப்பா, அதுதான் எனக்கு பிடிக்காது. ஓ சரி அப்படி சொல்லிட்டு சுற்றி விடுறாங்க. இப்போ தயங்க தங்கச்சிக்கிட்ட போய் நிற்கிது. சரி பாப்பா, உனக்கு எதுக்கு என் தங்கச்சி பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேது? அவள் தப்புன்னு தெரிஞ்சு சில விஷயம் பண்ணுறான், அது பண்ணாதான் நான் போய் சொன்னால் என்னை சண்டை போடுறா, அதான் எனக்கு பிடிக்காது. அவளுக்கு தப்பு தெரியுதுல, ஏன் அவள் பண்ணுறா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லோரும். பார்த்துட்டு திரும்ப 2-3 வாட்டி பாட்டிலை சுற்றி வர்றாங்க. ட்ராகனுக்கு ஜிம்முக்கும் வருது, ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக திரும்பவும் ஜங்குக்கு தங்கச்சிக்கு தான் வருது. ட்ரூத்தா டேராக சொல்லும் போது ட்ரூத்துன்னு தான் திரும்ப சொல்கிறா. சரி அவளை நீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா? ஃப்ரெண்டாலாம் ஏற்றுக்க முடியாது, வேணா எனக்கு அக்காவாக இருப்பாளான்னு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு ஜங்குக்கு தங்கச்சி சொல்கிறா. எல்லாருக்கும் சமசாக்கு. மச்சான் இங்கே பாரு, சொர்ணாக்காவே அக்காவாக வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் அவள் வந்து அப்போதைக்கு தங்கச்சி சொல்லவே இல்லை. அப்புறம் பாட்டில் சுற்றுனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ரவுண்டு வருது. ட்ரூத்தா டேரான்னு கேட்கும் போது டேருன்றா. அப்படியா, அப்போ ஜங்குக்கு தங்கச்சியை நீ தங்கச்சியாக ஏற்றுக்கணும், அதான் உன் டேரு அப்படின்னோடனே சரி ஒத்துக்கிறேன், என் தங்கச்சியாக இருக்கணும், நான் சொல்கிறது தான் அவள் கேட்கணும், புரியுதா அப்படின்றா. அவளுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னால் கடைசியாக நம்ம ஒரு அக்காவாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே இவளும் ஓகே சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குதுங்க ரெண்டும். உடனே தயங்க ஜங்குக்கும் தான் பார்க்குறாங்க. என்னடா இது இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இருந்ததுங்க, அக்கா தங்கச்சி என்னன்னு ஒன்றா சேர்ந்து உட்காந்து கும்மி அடிக்குதுங்க. சரி போதும் அந்த கேமு, போர் அடிக்குது, நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு தயங்க எந்திக்கிறான். எங்கே எந்திரிச்சு போகிறேன், இனிதான் இருக்குது அப்படின்னு திரும்ப சுற்றி விட்றாங்க. ஜங்குக்கு வருது. ட்ரூத்தா டேரான்னு கேட்கும் போது அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். ஏதாவது சொல்லுண்ணா. டேரா சரி அந்த ரூம்குள்ளே போய் இரு, லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம், அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஜங்குக்குள்ளே போன அந்த கேப்லேயே கரண்ட் வேறு போயிருக்கோம், எல்லாம் கத்துதுங்க. ஐயோ அவன் ரூம்குள்ளே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே திரும்பி கப்போர்டு கிட்ட நின்றுட்டு இருந்திருப்பான். ஜங்குக். தயம் என்னாச்சு, நீங்கள் எதுக்குள்ளே வந்தீங்க? கரண்ட் போயிடுச்சு நிஜமாலே, ஸோ அதான் இருட்டில் இருப்பேன்னு கேண்டில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே வரான். அப்படியே அந்த 2 பேருக்கு நடுவில் அந்த கேண்டில் இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. கரண்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்திருக்கோம். என்னடா இது கரண்ட் வந்துச்சு மச்சான், இதுக்கு என்னடா வெளியே வர, என்னடா பண்ணுதுங்க உள்ளே மச்சான், உள்ளே தான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறோமே, அதனால் அவனுக்கு கரண்ட் வந்துக்குதானே தெரில போல மாப்பிள்ள, நம்ம போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ட்ராகனும் ஜிமினும் உள்ளே வரானுங்க. அவ்வளோ வந்தால் எதிரில் நிற்கிறானுங்க நடுவில் கேண்டிலு. ட்ராகனும் ஜிமினும் தான் அப்படியே நடுவில் வந்துட்டு ஒளியிலே தெரிவது எங்கள் தயங்கா நல்லா பாடுறா ட்ராகனா. ஒளியிலே தெரிவது ஜங்குகா அப்படின்னு பாட்டு பாடினானுங்க. இவனுங்க 2 பேரும் டேய் டேரில் இருக்கோம் அறிவு கட்டுறானுங்களா, நீங்கள் எதுக்கிட்ட உள்ள வந்தீங்க? அதான் மச்சான், ஹவு டேர் யூ, கரண்ட் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, டேரும் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, 2 பேரும் உள்ள என்ன டேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. உடனே அந்த கேண்டில் வந்து அவன் மேலே பட்டுருச்சு. உடனே தயங்க அந்த கேண்டில் கீழே போட்டு மேலே பட்டுருச்சு வேக்ஸ் அப்படின்னு ஜங்குக்கு தான் ஐயோ ஐயோ என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? பாத்தியாட்டாடா தம்மா துண்டு வேக்ஸ் பட்டதுக்கு நான் மாலறானுங்க 2 பேரும். ஐயோ காலேஜ் வந்தாலே இப்படி தான் போகல, வாட்ராகனா நம்ம போடலாம் அப்படின்ட்டு ட்ராகன் மேலே கையை போட்டு ஜிம்முன்னு கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே 2 பேரும் கையை பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தா இதுங்க அக்கா தங்கச்சிங்க அக்கா போர் ரொம்ப பண்ணுதுங்க. வந்து பார்த்தா நீ இங்கே ஸ்டே பண்ண, நம்ம இங்கே விளையாடலாம் புரியுதா? ஐயோ வேணாக்கா, நான் வீட்டுக்கு போகணும்ல, அண்ணா வேற இருக்கான். இல்லை நீ இங்கே இரு. பாட்டி நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்ல, அதுக்கு மேட்சாக ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்ல, அது இவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. என்னடா மச்சான், என் தங்கச்சி எதுவுமே தராது யாருக்கும், ஜங்குக்கு தங்கச்சிக்கு அள்ளி கொடுக்குது, அதான் அக்காவாயிட்டால அதான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப திக்காயிடுச்சுங்க. இங்கேயே தூங்கு, இன்னைக்கு இங்கேயே தூங்கு அப்படி சொல்லிட்டு இருக்குது அந்த பொண்ணு. நம்ம 2 பேர் கதை பேசலாம் அப்படி இப்படின்னு பேசுதுங்க. டேக்கு கப்பலுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன தான் பேசுவீங்க சொல்லுங்களேன், 2 பொண்ணுங்க சேர்ந்தா என்ன தான் பேசுவீங்க அப்படின்னு கேட்குதுங்க. 1000 விஷயம் கூட பேசுவோம், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு 2 சிரிச்சிட்டு ரூமுக்கு போயிடுதுங்க. அதனால் ஜாலியாக விளையாண்டுட்ருக்குங்க. அப்படியே கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி சந்தோஷமாக இருக்குதுங்க. இவ்வளோ காலம் 2 அடிச்சிடுமான்னு இருக்கோங்க. அவள் எங்கேயோ வந்திருப்பா, இவன் எங்கேயோ வந்திருப்பா. ஆனால் ஃபைனலாக பார்த்தா கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா ஜாலியாக விளையாடுதுங்க. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக என் தங்கச்சிக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அக்கா கிடச்சிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே உங்களால் தான் தயம், நீங்கள் வரலனா
அன்றைக்கி நானும் சேஃபாக இருக்க மாட்டேன், இன்றைக்கி என் தங்கச்சி லைஃப்பில் இப்படி ஒரு சிஸ்டரும் அவளுக்கு கிடச்சிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறான். அதோ தயாங்க அப்படியே பார்க்குறான். தயாங்க வந்து ஷர்ட் போட்டிருக்க மாட்டான், ஒரு மாதிரி பனியன் தான் போட்டிருப்பான். ஆமாம், நானும் உன்னை பார்க்கலண்ணா, எனக்கும் என்ன மச்சான் வந்துட்டானுங்க அத்தான். இந்த உங்களுக்கு வேலை மாதிரியே இல்லையாடா, என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பீங்களாடா, இப்போ ஏதாவது வேலை பாருங்கடா அப்படின்றாங்க. உடனே ஜிம்மி தான், அட கொத்தா நம்ம ட்ரிப்புக்கு வந்தோம்டா குமால, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க இங்கே 2 பேரும் அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த டே வந்து அன்றைக்கி நைட் அப்படி தான் போகுது. ஸோ ஜங்குக்குமே அங்கே தான் ஸ்டே பண்ணுறான். ஸோ ஒரு மிட் நைட்டு ஒரு 3 o'clock அப்படி இருக்கும். தயாங்கு தான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா மூணை பார்த்த மாதிரி ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு, எதுக்காக நீங்கள் வந்து இப்படியே உட்காந்துட்ருக்க? அது வந்து இல்லை தயா, நீங்கள் ஒன்றும் 1 டேயில் சிட்டிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான். ஆமாம், சிட்டிக்கு போயிடுவேன். ஓ அப்படியா, அதான் ஏன் நான் சிட்டிக்கு போகிறனால ஜங்குக்கு என்ன பிரச்சனை? அது வந்து அது ஒன்றும் இல்லை, எனக்குமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா, ஸோ அதான் அவங்க கூட அந்த 4 days பேசினதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்ததா, அதான் ஃப்ரெண்டு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அதான் அப்படின்னு அழுத்தி கேட்குறான். அது வந்து தெரியல, எனக்கு தெரியல தயம், அது நான் உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ அப்படியா, பேசாமல் நீயும் என் காலேஜுக்கு வந்து படிக்கிறியா? எப்படி, என் தங்கச்சியும் இங்கே தானே இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் தங்கச்சிக்கும் அங்கே ஒரு நல்ல காலேஜோ ஸ்கூலோ சேர்த்துடலாம், என் தங்கச்சும் அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம், நம்மளாம் பேசாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாமா அப்படின்னு தயாங் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ப்ரப்போசல் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பான். அது வந்து ஜங்குக்கு புரியல. ஐயோ இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம், எங்களுக்கு அங்கே யாருமே தெரியாது, நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுவோம், நானும் என் தங்கச்சியும், அப்புறம் எனக்கு ஜாப் கிடையாது, இங்கே தான் ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கேன், அங்கே வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு அங்கே யாருமே தெரியாது தயம், நான் எப்படி வர முடியும்? மக்கு நான் என்ன சொன்னேன், நீயும் உன் தங்கச்சியும் என் வீட்டுக்கு வந்துட்டா நம்மளாம் ஒன்றா இருக்கலாம்னு சொன்னேன். ஓ அப்படியா, உங்கள் வீட்டில் ரெண்டெல்லாம் கொடுப்பீங்களா? ரெண்ட் ஹவுஸ் இருக்கா? அப்போ ஓகே, ஏதாவது எனக்கு பார்ட் டைம் ஜாப்பு பார்த்து சொல்கிறீங்களா? நான் ஜாப் பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கே இருந்துக்கிறேன். சுத்தம் இந்த மாதிரி மக்கள்லாம் எப்படி தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னா, ஆமாம் ரெண்ட்டுக்கு வச்சுருக்கேன், நீ ரெண்ட்டுக்கு வந்து இரு அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். ஸோ அவன் எந்திரிச்சு போனோடனே தயங் போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி, எனக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி ப்ரப்போஸ் கூட பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ உள்ள பாட்டி தான், தயாங்கா அங்கே கல்கண்டு இருக்கும் எடுத்துகிட்டு வா, சுக்கு காப்பி மாதிரி போட்டு தரேன். எதுக்கு பாட்டி உனக்கு? தூங்காமல் அவனும் உட்காந்துட்ருக்கான் வெளியே பனியில், நீயும் தூங்காமல் வந்துட்டுருக்க, ஸோ பரண மேலே தான் இருக்கும், எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே போகிறான் தயாங்க. ஸோ தயாங்க்கு தெரியல, அங்கே பரணையில் இவனுங்க வச்சுருப்பானுங்க அந்த டேப்லெட்டு. ஸோ அந்த டேப்லெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து தரான். என்ன இவ்வளோ பெரிய கல்கண்டாக இருக்குது, டேய் ஃபேமிலிக்காக செஞ்சு தரவங்கடா, இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த மாத்திரையை நல்லா உடச்சி நல்லா பாலில் ஆற்றி தயங்கும் ஜங்குக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வெளியே உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க 2 பேரும். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக லவ் சொல்லிக்கல, பட் அவன் ப்ரப்போஸ் பண்ணது இவனுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு 35 minutesக்கு அப்புறம் தயங்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருது உடம்பெல்லாம். ஜங்கு எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன் ஓகேவா? அது என்னன்னு தெரியல ஜங்குக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் தயம், எனக்குமே பாடியெல்லாம் பாரு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, இது பண்ணது, நான் டிஷர்ட்டை கலட்டிட போகிறேன், என்னன்னே தெரில. கலட்டிட வா, ரூமுக்கு போகலாம், என் ரூமுக்கு போகலாம். எதுக்கு இந்த ரோடு இப்படி சுற்றுது, பார்த்து வா ஜங்கு, என்னை பிடிச்சிக்கோ. இது என்ன இப்போ, ஐயோ இப்படி இருக்கு, நல்லா முன்னு வச்சுருக்கே ஜங்குக், தொடாதீங்க, எனக்கு அப்படி கொஞ்சமாக வருது. அப்படியா
எனக்கும் அப்படியே ஹீட்டாக இருக்குது. நானும் என்னோடய டிஷர்ட்டை கலட்ட போகிறேன். ரொம்ப முடியல. எதுக்கு பேண்ட்டு 2 பேருக்கும்? நீயும் கலட்டு. ஆமாம், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிடுறானுங்க. ஸோ 2 பேரும் அப்படியே நியூடாக இருக்கானுங்க. இது வந்து தயங்க ரூமுக்கு தான் போயிருப்பான். என்ன ஜங்கோக், ஐயோ செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கேன். அப்படியா நீங்கள் கூட அப்படி தான் இருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறோன்னே தெரியல, மாறி அப்படியே அக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கோக் நீ வா, நீ எனக்கு இப்போ வேணும். தயம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, அப்படியே மிங்கில் ஆகிடுறானுங்க. ஆனால் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊரே அமைதியாக இருக்கனால, ஸோ அது ஒரு மிட் நைட் டைமில், ஸோ இவங்க ரூமுக்குள்ளே போகிற சத்தம், அந்த பெட் ஆடுற சவுண்டுக்கெலாம் பக்கத்தில் கேட்குது. ட்ராகன் தான், மச்சான் பாட்டி காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு இப்பயே இஞ்சி பூட்டெல்லாம் அம்மியில் வச்சு நசுக்குறாங்க போலே, கச்சக்கு பொச்சக்குன்னு சவுண்டு கேட்குதுடா. என்னது கச்சக்கு மொச்சக்கா? அட போடா விளக்கெண்ண, யாரோ பல்லான படம் பார்த்து தனியாக அடிச்சுட்டுக்கிறாங்க போல. என் ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் காதை குத்து கேட்கவே மாட்டான்ல பட்டு. ஆமாம், நம்ம ஒன்றும் சிட்டியில் இல்லையே, இது கிராமமாச்சு. நான் கூட கையடிக்கலையே, ட்ராகனு வாயில் தான் அடிச்சுப்பான். வேறு யார் இருக்கிறாங்க? ஆமாம், தயங்க எங்கடா? ஆமாம் மச்சான், காணும்டா, அந்த ஜங்கு பையனையும் காணும்டா. ஐயோ மச்சான், 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணானுங்க போலையே. அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா பாட்டி தலையில் அப்படியே துணியை போட்டு அப்படியே திரும்பி உட்காந்துருக்காங்க. ஐயோ, ஆயாவுக்கு வெடி போட்டாலே கேட்காது, இந்த சத்தெல்லாம் கேட்டுக்குது போலையே. அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டியை பார்க்கவே இல்லை, பாட்டி அப்படியே திரும்பி உட்காந்துருக்காங்க. அப்படி நைஸாக டைம் ரூமுக்கு தான் ஓடுறானுங்க 2 பேரும். கிட்ட போனோன்னே சத்தம் வேகமாக கேட்குது, ஒரு மாதிரி எக்கத்தப்பா. ஜங்குக்கு கத்துற சத்தமும் தயங்க கத்துற சவுண்டும் அந்த பெட்டு குலுங்குற சவுண்டும் பயங்கரமாக கேட்குது கிட்ட போனோன்னே. இந்த சைடு அவங்க பாட்டி தான் பயந்துட்டு பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுறாளுங்கன்னு பக்கத்துக்கு போயிருப்பாங்க. பார்த்தா அதுங்க அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன மாதிரி விஷயம் போகுது, இதுங்க என்ன செத்த பொண்ணத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தூங்குறாளுங்க. சரி, இதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த பசங்க பக்கத்தில் அப்படியே படுத்துட்டாங்க. ஸோ ட்ராகனும் ஜிமினா தான் எப்படி கதவை தட்டுறதுன்னு தெரியல. மச்சான் போதும் மச்சான், நித்திர மச்சான், பக்கத்து ஊர்லேருந்துலாம் வண்டியாக வராங்களாண்டா, இந்த சத்தத்தை கேட்க முடியாமண்டே, நித்துடா. ஆமாம் மச்சான், நித்து மச்சான் அப்படின்னு கத்திட்டே இருக்கானுங்க 2 பேரும். ஸோ இப்படி தான் அந்த நைட்டு முடியுது. காலையில் அப்படியே விடியுது. ஸோ ஜங்குக்கும் தயங்கும் எந்திரிச்சு பார்க்குறானுங்க. என்னாச்சு தெரியல தயம். ஆனால் சரி விட, ப்ரப்போஸ் பண்ண உடனேவே உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நினச்சி போகலை. இதெல்லாம் நான் ஆக்சிடென்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா உன் கூட இருந்தது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது அப்படின்னு தயங்க சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக இருக்கிறான். ஸோ அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. தயங்க அப்படியே ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஜங்குக்கு வர முடியுதான்னு பார்க்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நடந்து வந்துட்டுருக்கான். வெளியே வந்து பார்த்தா கதவை திறந்தோடனே 2 பேர் கீழே விழுறானுங்க. யார் அது? போன மாதிரி இருக்கானுங்க. சொல்லுவேன் போன மாதிரி இருக்கிறாங்க. சொல்லுவேன் கொய்யால நைட்லேருந்து எத்தனை வாட்டி கதவு தட்டிட்டு இருந்தேன் தெரியுமாடா? உங்கள் அம்மாலாம் இங்கே பாடுறான், ஒருத்தன் செத்தே போயிட்டான் தட்டி அப்படின்றான். பார்த்தா ட்ராகன் தான். கதவு தட்டின போஸ்ட்ல அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பான். என்னடா சொல்கிறேன்? என்னத்தை சொல்ல, ஊர் இப்போ ஊருக்காரங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, டே நைட்டு என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தயாங்க அப்படியே செம்ம ஷாக்கு. என்னடா சொல்கிறேன்? நாங்கள் பண்ணது எப்படி அவங்களுக்குலாம் கேட்டுச்சே கேட்டனால தானே வந்து உட்காந்துருக்கோம். ஐயோ அசிங்கமாக போச்சு, உங்கள் ஆயாவுக்கு வேறு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே அவங்க பாட்டி சுடு தண்ணிலாம் எடுத்து வச்சுருக்காங்க 2 பேருக்குமே. அவங்களும் அந்த பாட்டிக்கிட்ட எதுவுமே கேட்கல. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றாங்க. ஜங்குக்கு வந்து அந்த பாட்டிக்கு பிடிச்சிருக்கும், அதனால் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ மறுநாள் தயங்க கிளம்புற மாதிரி ஜங்குக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. அவங்க தங்கச்சிங்களும் 2ங்களும் நிற்குதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, ஜங்குக்கை பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன், புரியுதா? அதனால் 2 பேரும் ஒழுங்காக அவனை பார்த்துக்கணும். உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான் தயாங்க. அங்கே ஜங்குக்கு செம்ம ஷையாக இருக்குது. பசங்க 2ம் ஒரே சந்தோஷமாயிடுச்சு, நம்ம கடைசியில் ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறுறான். இந்த பக்கம் பார்த்தா ட்ராகனையும் காணும், ஜிமினியும் காணும்.
இந்த நாய்ங்க எங்கே போச்சுங்க ஒரு வேளை கப்பல் சீட்டில் ஏறி படுத்துக்குச்சுங்களா அப்படி சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளெல்லாம் போய் தேடுறான். தேடி கீழே வந்து எங்கே இவனுங்கன்னு பார்த்தா அங்கே சுகாவை கூட்டிகிட்டு வேகமாக ஜிம்மின்னு ஓடி வரான். டேய் அந்த வார்த்தை எதுக்குடா கூப்பிட்டு வர மச்சான்? உனக்கு நேற்று தான் சம்பவம் முடிஞ்சுது, எனக்கு 2 நாள் முன்னாடியே முடிஞ்சிச்சு. என்னடா சொல்கிறேன்? டிராகன் சொல்லுவான், ஐயோ அவன் வீட்டிலேருந்து தேடிட்டு வராங்களா, நான் அவனை கூப்பிட்டு வண்டியில் ஏறுறேன்டா. அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு வேகமாக சுகாவை கூப்பிட்டு வண்டியில் ஏறுறான். என்னடா மச்சான் இது? மச்சான் அது நான் எப்படி சொல்லுவேன், அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நீ தூங்கிட்டியா, நாங்கள் 2 பேர் டே மூச்சு வாங்காத டிராகன், செத்துக்கிட்டு போகிற தெளிவாக சொல்லு அப்படின்னு ஒன்று சொல்கிறான். ஸோ வீடு தேடி போயிருப்பானுங்களே. ஸோ அங்கே போன இடத்துல சுகா குளிச்சுட்டு இருந்திருப்பான். டேய் யாரை கட்டி விட வந்த? அது உன்னை பால் என்னப்பா வந்தேன், ஆனால் இந்த மாதிரி பார்ப்பேன் நான் நினச்சே பால் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி பார்த்துட்டுல கிளம்பு அப்படின்னு ஆகஸ்டி சொல்லியிருப்பான். இதில் வந்து ஆகஸ்டி அதெல்லாம் போக முடியாது, நல்லா மெழுக்குன்னு வச்சுக்கிறியப்பா, உடம்ப நெல்லை வச்சுக்கிறியே என்ன அப்படின்ட்டு கிட்ட வரான். ஏற்கனவே அவன் வந்து செல்ஃபாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்திருப்பான் சுகா. ஏய் மரியாதே போ, இப்போ நீ வந்த டைம் சரியில்லை. எப்பா உன்னை நினைத்து நான் பார்த்துருந்தேன், எனக்கு மனசில் பிச்சுக்குன்னு அச்சுக்குச்சுப்பா. இங்கே பாரு நானும் அடிச்சிட்டு தான் இருக்கிறேன், மரியாதையாக போயிடு. என்னத்தை அடிச்சிட்டு இருக்கிற? ஆஹா குளிக்கிறதுக்காக அடி பம்பில் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு இங்கே நம்ம ஆகஸ்ட் என்ன சொல்கிறான்றதே புரிஞ்சுக்காம ஜிம்மின்னு விட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். டேய் மரியாதே போயிடு, அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா நான் குளிக்க வந்தால் தான் தண்ணி கேட்பேன், நீ தானே குளிக்க போகிற, அடிச்சு குடி, நான் வேணா அடிச்சு விடணுமா அப்படின்ட்டு நாங்கள் சிங்கில் பேசிகிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறான். அவன் டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பான், அப்படியே திரும்பிடுவான். அதை பார்த்தவனுமே ஜிம்மினுக்கு ஐயோ என்னப்பா இது இப்படி இது? ஆமாம் நீ என்ன சிந்தோட போவோமே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், தெரியாமல் கால் மேலே கால் போட வந்துட்டேன் போல, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். அவனை இழுத்து போட்டு ஒரே பஜக் நாங்கள் நல்லா ஆகஸ்ட் செஞ்சு விட்ருப்பான். ஸோ மறுநாள்லாம் அவனால் முடிஞ்சிருக்காது ஜிம்மினால். மறுநாள் தான் காலையில் வந்திருப்பான் அங்கே அந்த பாட்டி வீட்டுக்கே. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறானுங்க. அங்கே டேக் ஓவர் கப்பலுக்கு செம்ம ஷாக்கு. சார் நீங்களா சார் இதை பண்ணீங்க அப்படின்னு ஜங்கு பாவமாக கேட்குறான். என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ சொன்னேன், அதான் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஊருக்கு போகிறேன்னு சொன்னான், அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னேன். சரி நீங்கள் வேணால் ஊருக்கு வாங்கன்னு கேட்டான், அதான் வந்துட்டேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக பேசி சிரிச்சிட்டு இருக்கேங்க. இங்கே யோன்மீன் கப்பல் எங்கே போனாலும் சேர்ந்துருவோண்டான்ற மாதிரி போயிட்டு லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. முன்னாடி வந்து டிராகனு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவனும் கப்பல் சீட்டில் இருக்கான். கொச்சியா எல்லோரும் சிங்கிள் சீட்டில் வந்தோம், இப்போ கப்பல் சீட்டில் போகிறோம், ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் சீட்டில் அங்கே யோன்மீன் போய் ஸ்க்ரீனை போட்டு பண்ணுறவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. டிராகன் தான் மச்சான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை, ஏதோ பண்ணுற பிள்ளைய நான் வேணா ஒழிஞ்சு இந்த பார்க்குவா, செருப்பால் அடிப்பேடா போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்றான். டேய் என்னடா இது இதெல்லாம் ஓவரா இல்லை, வரும்போது பார்த்தல கப்பல்ஸ்லாம் நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வண்டி ஆனால் எடுக்கல, ஆனால் இங்கே அக்கப்பூர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ கீழே தான் அப்படியே ஜங்குக்கு இருக்கான். இப்போ வண்டிக்குள்ளே தயாங்க இருக்கான். தயாங்க வந்து சிங்கிள் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, நீ கூட்டிகிட்டு போடா, இவனை கூட்டிகிட்டு போட கூட, இவளுங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தயாங்க வேணாம், வீட்டில் போய் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாட்டி சொல்லுவாங்க, நான் உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி இங்கே நான் நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மினு டிராகனு தான் நல்ல ஆயா பேர மேட்ரு முடிச்ச கதையெல்லாம் எவ்வளோ அழகாக பேர் இங்கேருந்து மெயில் பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. டேய் உனக்கு பிடிச்சிருந்தா அவனையும் கையோட கூட்டிகிட்டு போ, அவனை தனியாக அங்கே விட்டு போகாத அப்படி மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் வண்டி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அந்த ஊரை விட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. ஆனால் தயாங்க வந்து மனசே இல்லை, ஏதோ விட்டுட்டு வரா மாதிரியே ஃபீலாகவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா கப்பல் சீட்டுக்குள்ளே ஒரே கஜா முஜா தான் யோன்மீன் கப்பல். டிராகன் அப்படியே ஒரு கப்பல் சீட்டில் படுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரான். இவன் மட்டும் சிங்கிள் சீட்டில் தயாங்க அப்படியே ஜன்னல் பார்த்துக்கிட்டே வரான். எங்கே பார்த்தாலும் ஜங்குகை பார்க்குற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. அங்கே அப்படியே நிற்கிறான். அப்போ கூட யோன்மீன் கப்பல் இறங்கியே வரல. மச்சான் உனக்கு உச்சா வரலையாடா, வெளியே வாடா, உள்ளே என்னடா பண்ணுறீங்க ஸ்கினை ஓட்டு. டேடா உள்ள பயங்கரமாக போயிட்டு இது, நீ வரக்கூடாது மச்சான், வண்டி நின்றுச்சுடா, நீங்கள் உள்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க வண்டி தனியாக ஓடண்டா, மாப்பிள்ளை சொல்கிறத கேள்றா, இறங்குங்கடா. உள்ள என்னத்தை தான் போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்களோ, போட்டதே போடுறானுங்களே.
போர் கீர் அடிக்காதா அப்படின்னு இங்கே ட்ராகனு அங்கே ஸ்க்ரீனை இழுத்தா மாதிரியே நின்றுட்டுருக்கான். அங்கே அவன் ஸ்க்ரீனை இழுக்கவும் இவன் சரி அங்கே கால் வழியாக எட்டி எட்டி விட்றான் ஜிம்மினை போடா போடான்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே அப்படியே நிற்கிறான். 1 வீக் முன்னாடி இந்த இடத்துல தான் பார்த்தேன். இப்போ இதே இடத்த பார்க்குறேன். பட் அவன் தான் இல்லை. என்ன பண்ணுறது? கூப்பிட்டு வந்திருக்கலாமோ? ஜிம்மின்லாம் கூப்பிட்டு வரான். ஜிம்மினை விடவும் எனக்கு கட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ தம்மை பற்ற வைக்கலான்ட்டு வாயில் வைக்கிறான். சிகரெட் கீழே வந்தது. ஸோ குனிஞ்சு எடுக்கலான்னு கீழே குனிறான். குனிஞ்சா இந்த சைடு யாரோ ஓடி வர மாதிரி இருக்குது. பார்த்தா தயாங்கோட தங்கச்சி ஜங்குக்கு தங்கச்சி வேகமாக ஓடி வருதுங்க. ஏய் நீங்கள் என்ன இங்கே வரீங்க? ஜங்கு ஜங்கு அப்படின்னு ஜங்குக்கு பின்னாடி ஓடி வரான். டேய் என்னடா 3 பேரும் ஓடி வரீங்க? ஆமாம் நான் நீ இல்லாமல் இருக்க முடியாது தயாங். அதான் வந்துட்டேன். அதுக்கே ஏன்டா ஓடி வந்தீங்க? பஸ்ஸில் வர வேண்டியது தானே? பஸ்ஸில் தான் வந்தோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு இறங்கணும். நீ நிற்கிறத பார்த்தோமா அதான் ஓடி வந்துட்டோம். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் ஜங்குக்கு அக் பண்ணிக்கிறான். இதுங்க 2 வேகமாக பஸ்ஸில் ஏறுதுங்க. நல்லா இருக்கு. இங்கே பாரு ஏசி பஸ்ஸு நம்மளுக்கு சாதா பஸ்ஸில் ஏற்றி விட்டுச்சு அந்த கிளவி. இவனுங்களாம் ஏசி பஸ்ஸில் வந்திருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு ட்ராகனோட சீட்டில் போய் இதுங்க 2 போய் உட்காந்துக்குதுங்க. ட்ராகன் தான் டேய் ஏய் சொல்கிறாங்க்கா பார்ட் 1 பார்ட் 2 எதுக்கு இங்கே வந்தீங்க? போங்க. அங்கே பேர் எங்கள் அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டானுங்க. அக்கா தங்கச்சி நாங்களும் சேர்ந்துட்டோம். உனக்கு எதுக்கு சீட்டு போய் தண்ணே நில்லுன்னு இந்த சைடு பார்த்தா தயாங் சீட்டில் ஜங்குக்கு நல்லா அக் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிட்டான். அட பாருங்களா உங்களுக்கு மட்டும் சிங்கிள் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதா? போகும்போதுமே நிற்க வச்சு சாவச்சானுங்க, வரும்போதுமே நிற்க வச்சு சாவடிக்கிறானுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ட்ராகன் பயங்கரமாக புலம்பிகிட்டே நிற்கிறான். இதான் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே முடிஞ்சிருச்சு. இது ஒரு கேரக்டர் ரெக்வஸ்ட்டு ஸ்டோரி தான். என்கிட்ட என்னென்னவோ கேட்டிருக்காங்க ஸ்டோரி இப்படி போடுங்க இவங்கள டாப்பாக போடுங்கன்னு. பட் இவன் என்கிட்ட கேட்டது எப்படின்னா நான் ஜங்குக்கு தங்கச்சியாக இருக்கணும், என்னோடய அக்கா தயாங்க்கு தங்கச்சியாக இருக்கணும், ஸோ நாங்கள் 2 பேர் டேக்கு கப்பல்ஸ்க்கு சிஸ்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு. எப்படியோ ஸ்டோரிலாம் போடுறாங்க, எப்படியோ எனக்கு தெரியல போடுறாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ சிஸ்டர் கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அதனால தான் நான் 1 பார்ட்டில் போட்டேன். எண்டில் தான் சிஸ்டர்ன்றதே நான் க்ரியேட் பண்ணேன். ரீசன் என்னென்னா இந்த மார்ச்சில் தான் அவங்க ஆன்லைன் சிஸ்டர்ஸ் 2 பேருமே. ஒருத்தி இந்தியா ஒருத்தி ஃபாரின் கண்ட்ரி. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் இவ அக்கா அவ தங்கச்சி. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துருப்பீங்க. இது ரத்த சொந்த பந்தம் இல்லாத அக்கா தங்கச்சிக்காக என்னால் முடிஞ்சது போட்டேன். ஏன்னா அவங்க 2 பேருமே எனக்கு தங்கச்சிங்க. ஸோ நான் அக்கா இல்லை. ஸோ அதனால் ஸோ ரொம்ப நீங்கள் 2 பேரும் நல்ல பாண்டிங்காக லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் இது ஒரு ஸ்மால் 1 இயர் சிஸ்டர் பாண்டிங் ஆனிவர்சரி. ஸோ இந்த ஸ்டோரி ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் கண்டிப்பாக அடுத்த போட போகிறது T2K லவ் ஸ்டோரி தான். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. நீ Hello, Park Jimin speaking. Who's this? நான் தான். நந்தானா யாரா? படம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. யாரு? அதான் என்கிட்ட டேப்லெட் வாங்கிட்டு போனீங்களா? உங்கள்கிட்ட எதுதான் நாங்கள் டேப்லெட் வாங்கணும்? எங்களுக்கு ஏதாவது வேணும்னா மெடிக்கல் ஷாப்பில் வாங்குவோண்டா. டபர் என்ன ட்ராகன்? ஆமாண்டா டபர். யார் அது? தெரில மச்சான். ஸ்பீக்கரில் போடுற இது கேட்போம். ஏய் என்ன டேப்லெட் மேன்? அதான் காலேஜில் டேப்லெட் என்கிட்ட தயாங்க வாங்கினானே. உங்கள்கிட்ட வாங்கி எங்கள் கண்ணு முன்னாடியே த்ரோ பண்ணிட்டான் மேன். அவன் த்ரோலாம் பண்ணல. அவன் திரும்ப எடுத்து பேக்கெட்டில் வச்சான். நான் பார்த்தேன். மச்சான் ட்ராகனா? மச்சான் ஜிமினா? அப்போ அன்னைக்கு அங்கே இருந்தது அதுதான் அந்த வேலை செஞ்சுது அவங்க 2 பேருக்கு. மச்சான் என்னன்னே தெரியலடா. இரு இந்த லவுடு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். சரி லவுடு, எது இப்போ நீ கால் போட்டுக்கிற? அது உன்னோட ட்ரக்ஸே கிடையாது. அது ரொம்ப ஹெவியான வயகரா மாத்திரை. என்ன லவுடு நீ இப்படி சொல்கிற? மச்சான் வயகரா வேண்டாம், அதான் ஊர் வரைக்கும் கேட்டுச்சோ அன்னைக்கு. சரி லவுடு, மாத்திரைலாம் போட்டாச்சு, வீரியம்லாம் குறைஞ்சாச்சு, போயிட்டு வா.
அதில் அது ப்ரோ மேக்ஸு, அதனால் அதோட தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எது மச்சான்? அப்போ கிளாஸ் ரூமில் என்னடா நடியுது? ஐயோ அப்படின்னு திரும்பி பார்க்குறானுங்க. அங்கே தேக்குக்கு தான் கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு. டேய் அது இல்லடா, தூங்காம நான் காணும் சொப்பனமே.